여러분 안녕하셨습니까? எல்லாருக்குமே வணக்கம். 이렇게 뵙게 돼서 반갑습니다. மீண்டும் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 우리 어제부터 수양회를 시작해서 성경을 중심으로 말씀을 나누고 있습니다. நேற்று முதல் கொண்டு நம்முடைய புத்திரனின் முகாம் துவங்கி இந்த வேதாகமத்தை மையமாக வைத்து நாம் இந்த கருத்தரங்க செய்கிறோம். 우선 오늘 말씀을 전할 본문부터 읽고 시작하겠습니다. இன்றைக்கு காலையில நம்ம தேவனுடைய வார்த்தையை பகுதி முதல்ல வாசித்து நம்ம தொடங்கலாம். 누가복음 16장 லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19절부터 31절까지인데 우리 통역하는 형제가 읽겠습니다. 19ஆம் வசனம் முதல் கொண்டு 31வது வசனம் வரை நாம் வாசிப்போம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கைகளை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரா ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் விடவு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். 통역하는 형제가 안경도 안 쓰고 성경을 이렇게 빨리 읽는 거 보니까 너무 부럽습니다. மொழிபெயர்க்கக்கூடிய சகோதரர் கண்ணாடி கூட அணியாம வேதாகமத்தை இவ்வளவு வேகமா வாசிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கிறது. 저도 얼마 전까지는 이렇게 읽었던 것 같은데 நானும் சில வருஷங்களுக்கு முன்பதாக இதே போல நான் வாசித்தேன். 이제는 눈이 어두워져서 안경을 써야 되고 ஆனா இப்போ என்னுடைய கண் பார்வை அவ்வளவு நன்றாக இல்ல. அதனால கண்ணாடியை தான் அணிய வேண்டியதா இருக்குது. 또 귀도 잘 안 들려요. அது மாத்திரம் இல்லாம எனக்கு செவிகளும் சரியா கேட்காது. 요즘에는 목소리까지 안 좋아가지고 아주 난처합니다. ஆனா அதோடு கூட இப்போ என்னுடைய சத்தமும் சரியா வரல. கிட்டத்தட்ட இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது. 주님의 나라가 가까운 것 같아서 좋기도 하지만 தேவனை சந்திக்கக்கூடிய நாட்கள் மிக சீக்கிரமா இருக்குதுன்னு நான் நினைத்து பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷம். 사는 동안은 그래도 잘 살아야 될 낀데 하는 마음이 듭니다. ஆனால் இந்த பூமியில நான் வாழும் பொழுது நல்லா வாழணுமேன்ற ஒரு இதயம் எனக்கு இருக்கு. 오늘 제가 이야기할 이 내용의 주제가 뭐냐면 죽음입니다. இன்றைக்கு நான் உங்களிடத்துல சொல்லக்கூடிய இந்த செய்தியினுடைய தலைப்பு மரணம். 혹시 여러분들은 죽을 준비가 되셨습니까? நீங்க எல்லாரும் மரிப்பதற்கு தயாராயிட்டீங்களா? 대답이 없네요. பதில் இல்லைங்களே. 죽을 준비가 되셨습니까? மரிப்பதற்கு எல்லாரும் தயாரா? 삶과 죽음에 대해서 분명한 것을 알고 나면은 죽음 자체가 굉장히 좋은 겁니다. நம்முடைய ஜீவனுக்கும் மரணத்துக்கும் குறித்தான சரியான இந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டோம்னா மரிப்பதும் நல்லதுதான். 죽음은 굉장히 좋은 것이지만은 하나님께서 복음 때문에 남아 있으라고 해서 남아 있는 겁니다. மரிப்பது நல்லதுதான். ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷம் இந்த பூமிக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அந்த காரணத்தினால் நாம் இந்த பூமியில் மீதமா இருக்கிறோம். 지금부터 40년 전에 제가 30살 때에 그 몸에 심각한 병이 한번 걸렸었습니다. இப்போ இருந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்பதாக எனக்கு 30 வயசா இருக்கும்போது என்னுடைய உடம்புல ஒரு தீவிரமான நோய். 저는 그 한국에서 군인으로 15년을 근무했습니다. தென்கொரியாவுல நான் ஒரு ராணுவ வீரராக 15 வருடம் நான் அங்க பணிபுரிந்தேன். 30살 될 때가 제가 그 군대 중위 때였는데요. 30 வருஷமாக இருக்கும்போது அப்ப ராணுவத்துல நான் பயிற்சி காலத்துல நடுகாலத்துல இருக்கிற ஒரு நேரம். 어떻게 보면은 가장 건강할 때죠. எப்படியாவது நீங்க பாத்தீங்கன்னா ராணுவத்துல இருந்தாங்கன்னா எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க. 어느 날부터 이 왼쪽 귀가 아파오기 시작했어요. ஆனா ஒரு நாள் முதற்கொண்டு என்னுடைய இடது காதுகள் வந்து திடீரென வலிக்க ஆரம்பித்தது.
흔히 귀가 아프면 중이염이라고 그래서 일반적으로 많이 아플 수 있습니다. இப்போ இந்த காதுகள் வலிக்கிறது நிமித்தமாக உடம்பு முழுக்க அந்த வலி அதுக்கப்புறம் பரவ ஆரம்பித்தது. 병원에 가서 치료를 좀 이렇게 하고 나면 좀 괜찮은데 மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்ற பிறகு கொஞ்சம் நல்லா ஆச்சு. 2, 3일 지나면 또 아픈 거예요. ஆனா 2-3 நாட்கள் ஆன பிறகு மறுபடியும் வலிச்சது. 그러다가 이제 제가 군인이니까 군 병원에 가서 검사를 받았습니다. அதனால நான் இப்போ ராணுவ வீரரா இருக்கிறதுனால இப்போ ராணுவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு சென்று அங்க ஒரு பரிசோதனை நான் செய்தேன். 그 군대 병원 중에서 아주 좋은 병원이 있어요. ராணுவத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைகளே ரொம்ப சிறந்த ஒரு மருத்துவமனையும் இருக்குது. 거기 가서 검사를 받고 அங்க போயிட்டு பரிசோதனை செய்தேன். 며칠 뒤에 검사 결과를 확인하러 갔습니다. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த டெஸ்டோட அந்த ரிசல்ட் நான் பார்க்கிறதுக்காக போனேன். 검사 결과를 말하는 그 의사가 저를 붙들고 얘기를 했습니다. அந்த ரிசல்ட்டை படிக்கிற அந்த டாக்டர் என்ன கூப்பிட்டு என்கிட்ட இந்த மாதிரி சொன்னார். 당신 오늘 당장 입원해야 됩니다. நீங்க சீக்கிரமா இன்னைக்கே நீங்க அட்மிட் ஆகணும். 안 그러면 가다가 죽을 수도 있습니다. இல்லனா உங்களுக்கு இந்த வியாதி சீரியஸ் ஆகி நீங்க மரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். 한참 젊은 사람인데 죽음이라는 이야기를 들으니까 너무 당황스럽잖아요. ரொம்ப எனக்கு வயது குறைந்த ஒரு வாலிபனா இருக்கிற அந்த நாட்கள்ல மரணம்ன்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. 저는 결혼해 가지고 그때 6살 먹은 아들이 한 사람 있었습니다. அப்ப அந்த நாட்கள்ல எனக்கு திருமணமாகி இருந்தது. ஏற்கனவே 6 வயசுல ஒரு ஆண் பிள்ளையும் இருந்தது. 아들이 6이 아닌데 4살이었네요. மன்னிக்கவும், என்னுடைய மகனுக்கு 6 வயசுல 4 வயசா இருந்தது. 얼마나 젊은 사람입니까? நான் இப்ப எவ்வளவு வயது குறைந்தவன் யோசிச்சு பாருங்க. 근데 병원 의사가 죽을 수 있다고 이야기를 한 거예요. ஆனா அந்த ஹாஸ்பிடல் டாக்டர் வந்து இப்ப மரணத்தை பத்தி என்கிட்ட பேசினார். 여러분 그 젊은 나이에 죽는다는 소리 들으면 좋겠습니까? பெரியமானவர்களே, இந்த வாலிப நாட்கள்ல மரணத்தை பத்தி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா நல்லா இருக்குமா அது கேக்குறதுக்கு? 여기 죽고 싶은 사람 손 들어 보세요. யாராவது இங்க நான் சாக விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. 아무도 안 드시네. யாருமே கையை வைத்தலே. 너무 황당했습니다. எனக்கு ரொம்ப அப்ப வெறுமையா இருந்தது. 아니 내가 군인인데 마음대로 입원해도 됩니까 하고 물었어요. நான் ராணுவ வீரன் ஆனா நான் இங்க அட்மிட் ஆனா கூட பரவாயில்லையான்னு நான் கேட்டேன். 더군다나 계급이 군대 장교거든요. இப்ப என்னுடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேப்டன்ன்ற அந்த ஒரு பொசிஷன் மாதிரி. 그 병원의 닥터가 말하기를 ஆனா அந்த ஹாஸ்பிடல்ல இருக்க டாக்டர் சொன்னார், 우리 병원은 특수한 병원이기 때문에 입원을 시켜놓고 거꾸로 명령을 낼 수가 있대요. நாங்க என்ன பண்ணுவோம்னா இப்போ நான் உங்களுக்கு அட்மிட் செய்துட்டு நீங்க வேலையில இருக்கிற மாதிரியே எங்களுடைய மருத்துவமனையில காமிக்க முடியும்னு சொன்னாங்க. 야 그래도 그렇지 그 군대 생활하는 사람이 병원에 입원부터 하면 어떻게 하냐. நான் இப்ப ராணுவத்துல நான் இப்ப பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்தேனே, ஆனா இப்ப என்ன அட்மிட் செய்துட்டீங்கன்னா நான் எப்படி நான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் நான் யோசிச்சேன். 그래서 제가 그 닥터한테 이야기를 했습니다. அதனால நான் அந்த டாக்டரை பார்த்து சொன்னேன், 가서 옷까지라도 챙겨 와야 되니까 오늘은 갔다가 다시 와서 입원하겠다고. நான் போயிட்டு என்னுடைய Dress நான் மாத்திட்டு வரணும், அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நான் வந்து அட்மிட் ஆகறேன்னு நான் சொன்னேன். 부대에 들어와서 지휘관한테 보고를 했어요. நான் என்னுடைய பேஸுக்கு வந்துட்டு எனக்கு மேல இருக்க அந்த அதிகாரியிடம் நான் இத ரிப்போர்ட் பண்ணேன். 어제 병원에 가서 결과를 확인했는데 죽을 수가 있다고 입원을 하랍니다. நேற்று போயிட்டு நான் இந்த மருத்துவமனையை பரிசோதித்து பார்த்தேங்கய்யா, நான் மரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த டாக்டர் சொன்னாங்க. 위에 지휘관도 깜짝 놀랐죠. இத கேட்கும்போது எனக்கு மேல இருந்த அதிகாரியும் அவருக்கு ஒரே அதிர்ச்சி. 예, 그러면은 네 후임이 올 수 있도록 준비를 할 테니까 몇 달 있다가 입원을 해라. சரி, உங்களுக்கு நான் விடுமுறை சில நாட்களுக்கு பிறகு நான் கொடுக்கறேன், சில மாதங்களுக்கு பிறகு நீங்க போய் அட்மிட் ஆகுன்னு அவர் சொன்னார். 그때부터 한 3일에 한 번, 이틀에 한 번씩 거기서 병원을 다니면서 치료를 하고 기다렸습니다. அது முதற்கொண்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த 3 நாட்களுக்கு ஒரு முறை இல்ல 2 நாட்களுக்கு ஒரு முறை மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சையை பெற்றுக்கொண்டு நான் அப்படி வாழ ஆரம்பித்தேன். 제가 있는 부대에서 병원까지는 굉장히 거리가 멉니다. நான் இருக்கிற எங்களுடைய பேஸ் பகுதியில இருந்து மருத்துவமனை வரைக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். 아침 8시에 오토바이를 타고 출발하면은 병원에 갔다가 돌아오면 밤 10시가 돼요. காலையில இப்ப 8 மணிக்கு நான் இப்போ பைக்ல நான் ஏறி போனா ராத்திரி வீட்டுக்கு திரும்பி என்னுடைய பேஸுக்கு திரும்பி வரதுக்கு 10 மணி ஆகும். 그걸 이틀에 한 번, 3일에 한 번씩 해서 한 4개월 정도인가를 치료를 받았어요. ஆனா இத நான் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி 4 மாசம் நான் தொடர்ந்து செய்தேன். 갈 때마다 의사는 이야기합니다. ஆனா எப்பப்பலாம் நான் அங்க போறேனோ அந்த டாக்டர் இந்த மாதிரி சொல்லுவார், 당신 오늘 나가다 죽을 수 있습니다. நீங்க இன்னைக்கு வெளியில போனீங்கன்னா இன்னைக்கு மரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 당장 입원해야 됩니다. உடனே அட்மிட் ஆகணும்.
아, 의사를 만날 때마다 죽는다는 소리 들으니까 얼마나 힘든지요. ஒவ்வொரு தடவையும் நான் அந்த டாக்டரை சந்திக்கும் போது நீங்க மறிப்பீங்க சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 4개월 지나고 난 후에 병원에 입원을 했습니다. 4 மாதம் ஆனதுக்கு பிறகு அந்த மருத்துவமனையில நான் அட்மிட் ஆனேன். 장교들이기 때문에 일반 병실이 아니고 장교들만 있는 좋은 병실에 입원을 했어요. நான் ஒரு கேப்டனா இருந்ததனால சாதாரண ராணுவ வீரர்களுடைய மருத்துவமனை இல்ல, இந்த கேப்டன்ஸ்க்குன்னு ஒரு தனி வசதி செய்யப்பட்ட அந்த மருத்துவமனை இருக்குது, அங்கே என்ன அட்மிட் பண்ணாங்க. 계급이 좀 높다고 창가 쪽에 좋은 장소에다가 제 베드를 줬습니다. என்னுடைய பதவியை கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கிறதுனால இப்ப ரொம்ப சிறந்த இந்த மெத்தைகளையும் பெட்டையும் எனக்கு அங்க கொடுத்தாங்க. 그런데 재미있는 것은 그 5층에서 밖으로 내려다보면 그 바로 앞에가 뭐냐면 죽은 사람들 장례를 치르는 곳이에요. ஆனா இப்ப அந்த 5வது மாடியில என்னுடைய அந்த ரூம் இருந்தது. அங்கிருந்து கொஞ்சம் வெளியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மரித்த சடலங்களையும் அடக்க செய்யற ஒரு கல்லறை பக்கத்திலேயே இருந்தது. 아침 식사를 하고 내 베드 위에 앉아서 밖을 내다보면 காலையில சாப்பாடு சாப்பிட்டு என் பெட்ல இருந்து நான் வெளியில நான் எட்டி பார்த்தேன்னா 하루에도 몇 사람씩 죽어가지고 장례를 치러서 나가는 거예요. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அங்க மரித்து வந்தாங்க, அது எல்லாருக்குமே அங்க அந்த அடக்க ஆராதனை செய்யறத நான் தினமும் நான் பார்த்தேன். 의사는 나를 만날 때마다 죽는다고 하고 ஒவ்வொரு முறையும் டாக்டரை நான் சந்திக்கும் போது நான் இறந்துருவேன்னு சொல்றாங்க. 밖을 내다보면 죽은 사람들 장례 치러 나가는 게 보이고 நான் வெளியில எட்டி பார்க்கறேன், மரித்தவங்கள அடக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. 그래서 그때는 그 부대 병원에 있는 교회에 새벽 기도를 나가서 하나님 앞에 살려달라고 기도를 그렇게 많이 한 것 같아요. எங்களுடைய ராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய அந்த சபை கட்டிடத்துக்கு சென்று ஒவ்வொரு அதிகாலை ஆராதனையுமே நான் ஜெபிக்கணும்ன்ற ஒரு இதயம் எனக்கு வந்தது. 물론 그 병이 지금 다 치료돼서 완치된 건 아닙니다. ஆனா கண்டிப்பாக அந்த வியாதியை நான் சிகிச்சை செய்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியல. 병이 진행이 되다가 멈춰가지고 그 상태로 지금 살고 있어요. இப்ப அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமா வந்து திடீர்னு ஒரு நாள் அது அப்படியே நின்னுடுச்சு. அந்த ஒரு நிலையில தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். 이 병은 그 고막에서부터 뇌 안쪽으로 진행되는 병이기 때문에 இந்த வியாதியை இப்ப காது முதற்கொண்டு தொடங்கி இப்ப உட்புறமாக பிரவேசிக்கிற ஒரு நோயாக இருப்பதனால 뇌의 뼈를 통과해서 병균이 뇌에 그 척수에 닿는 순간 식물인간이 되든지 죽든지 그렇습니다. என்னுடைய மூளை பகுதியில் கூடிய அந்த நரம்பு உள்நோக்கி சென்று அதை பாதிச்சதுன்னா நான் மரிப்பனா இல்ல உயிரோட இருப்பேன்றது அதை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். 병원에서 2달 보름 만에 입원을 했는데 என்னுடைய மருத்துவமனையில் ஒரு 2 மாசம் நாங்க தங்கி இருந்தேன். 당신의 병은 완치된 게 아니고 진행이 중지된 상태이기 때문에 언제든지 죽을 수 있습니다. 그랬어요. உங்களுடைய வியாதி முற்றிலுமாக குணமாகல, ஆனா அது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு நின்னுடுச்சு, அதுக்கு மேல அது பிரவேசிக்கல, அதனால நீங்க இந்த நிலையில இன்னும் உயிரோட இருக்கீங்கன்னு சொன்னாங்க. 그러면서 유서를 써 가지고 가슴에 넣어 갖고 다니래요. அதுக்கப்புறம் எப்பயுமே உங்களுடைய இதயத்துல நான் கொடுக்கிற சிகிச்சை நீங்க செய்யணும்னு சொன்னாங்க. 아무 때고 쓰러지면 죽는 날이니까. ஏன்னா எந்த நாள் வேணாலும் உங்களுடைய மரணம் வரலாம்னு சொன்னாங்க. 늘 머릿속에 죽음을 생각하고 살아야 됐습니다. எப்பயுமே என்னுடைய சிந்தைக்குள்ள மரணத்தை குறித்து நான் யோசிச்சு கொண்டே வாழ வேண்டியதா இருந்தது. 여러분보다 죽음에 대해서 생각을 많이 했겠어요, 안 했겠어요? அப்ப உங்களை காட்டில மரணத்தை குறித்து நான் அதிகமா யோசிச்சிருப்பேன் இல்லையா? 저희 집은 그 유교를 믿고 불교를 믿는 집안이었습니다. எங்க வீட்ல இந்த புத்த மதத்தையும் வேறு மதங்களையும் நம்பிட்டு இருந்தா. 저를 위해서 불도를 빌어주는 수양 어머님이 계셨어요. எனக்கு மேலாவே சரி என்னுடைய தாயார் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களும் இந்த புத்த மதத்தை நம்பிட்டு இருந்தாங்க. 어릴 때부터 제가 그 절에를 자주 갔습니다. சிறு வயது முதல் கூட இந்த புத்த கோவிலுக்கு எல்லாத்துக்குமே நிறைய தடவை நான் போயிருக்கிறேன். 나이가 들면서는 내가 착실하게 살고 싶어서 불교 공부를 했었어요. வயது ஆக ஆக நான் ஒரு நல்லவனாக வாழணும்னு நினைக்கிறதுனால இந்த புத்த மதத்தை குறித்து நான் அதிகமா படிக்க ஆரம்பிச்சேன். 그런데 제가 27살 때쯤 되던 해에 그 부대 안에 좀 미운 사람을 한 사람 만난 거예요. 27 வயசா இருக்கும்போது ராணுவத்துக்குள்ள நான் வெறுத்த ஒரு நபரை அங்க சந்தித்தேன். 저보다 계급이 한 계급 높은 사람인데 என்னை விட பதவியில ஒரு படி மேல இருக்கிறவர். 얼마나 사람을 괴롭히고 부대를 힘들게 하는지 몰라요. எவ்வளவு எல்லா ஜனங்களையும் துன்புறுத்தி எல்லாரையுமே கஷ்டத்துக்குள்ள ஆக்குனார். 그래서 나하고 똑같은 처지에 있는 사람이 2사람이 또 있는데 என்ன போல அதே நிலையில இருந்தவங்க 2 பேர் இருந்தாங்க. 어느 날 우리 3사람이 모여서 의논을 했습니다. ஒரு நாள் இந்த 2 பேரோட நானும் சேர்ந்து 3 பேரை நாங்க ஆலோசனை செய்தோம். 야, 저 인간 저거 죽여버리자. அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை சாகடிச்சிடலாம். 총으로 빵 쏴서 죽이면 제일 쉽지만 துப்பாக்கியை வச்சு இப்படியே கண்ணை வச்சு சுட்டோம்னா ரொம்ப ஈஸி. 그러면 우리도 범법자가 되니까 큰일 나잖아요. ஆனா அந்த மாதிரி செஞ்சோம்னா சட்ட ரீதியா எங்களையும் அவங்க தண்டிச்சிருவாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும்.
이 사람은 아침에 출근할 때 술을 먹고 출근을 해요. இந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு நாளும் அவர் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மதுபானத்தை அருந்திட்டு தான் போவார். 하루 종일 밥 대신 술을 먹고 살아요. ஒரு நாள் முழுக்க சாப்பாடுக்கு பதிலா மதுபானத்தை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். 저녁에 퇴근할 때쯤이면 이렇게 술이 취해 있어요. ராத்திரியில வந்து இப்போ சாயந்தர நேரம் அவர் வீட்டுக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த மதுபானம் அவருடைய தலைவருக்கு ஏறி இருக்கதை நீங்க பார்க்க முடியும். 그래서 우리 세 사람이 의논하기를 அதனால நாங்க மூணு பேர் என்ன ஆலோசனை செஞ்சோம்னா 총으로 쏴서 죽이기는 안 되니까 술독에다 담겨 죽이자. 술 항아리에다 담궈서 죽이자. இப்ப துப்பாக்கியால அவரை சுட முடியாது. அதனால என்ன பண்ணனா அந்த மதுபான அந்த ஜாடி இருக்கு இல்லீங்களா அதுக்குள்ள அவரை முக்கிய அங்க நம்ம அவரை மூடி வச்சிரலாம் நாங்க யோசிச்சோம். 여러분 술에 죽은 사람들 압니까? இந்த மாதிரி மதுபானத்துல மூழ்கி சாகறவங்க யாராவது பாத்திருக்கீங்களா? 그래서 저녁에 그분을 살살 유혹을 했습니다. அதனால என்ன பண்ணோம்னா ராத்திரி நேரத்துல கொஞ்சமா அமைதியா நாங்க அவரை அப்படியே தூக்கணும். 아, 과장님 오늘 저녁에 저기 그 훈련하느라 고생하셨는데 술 한잔 하러 가십시다. சார் இன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க. வாங்க நம்ம ஒரு மதுபானம் அருந்த போகலாம். 우리가 오늘 저녁에 한턱 쏘겠습니다. இன்னைக்கு ராத்திரி நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். 아, 그래 니들이 무슨 돈이 있다고. சரி உங்ககிட்ட என்ன காசு இருக்குது? 아, 그래도 과장님 약주 한 잔 대접하는 돈은 있습니다. இல்ல இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச பணம் என்கிட்ட இருக்குது. நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம் வாங்க. 그래서 그 과장님 집차를 타고 이제 술을 먹으러 시내로 나갔어요. அவரோட அந்த அதிகாரியுடைய கார்ல ஏறி நாங்க எல்லாரும் அந்த மதுபான கடைக்கு போனோம். 그래서 술집에 들어가 가지고 அந்த வைன் ஷாப்க்குள்ள போயிட்டு 양주, 맥주, 소주를 시켜놨어요. இந்த பொரியால இருக்கக்கூடிய அந்த மதுபான வகைகள் இந்த 양주, 백주, 소주ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே நாங்க அவருக்கு ஆர்டர் பண்ணோம். 이 술은 그렇게 섞어서 마시면 큰일 나거든요. இது எல்லாத்தையுமே நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை. 그래서 앉혀놓고 அது எல்லாத்தையுமே அங்க வச்சு 한 사람은 맥주 따라주고 ஒருத்தர் வந்து அந்த மெக்சுன்ற அந்த மதுபானத்தை ஊத்துனார். 한 사람은 소주 따라주고 இன்னொருத்தர் சோஜுன்ற அந்த மதுபானத்தை ஊத்துனார். 한 사람은 양주 따라주고 இந்த மீதமா இருக்கவர் அந்த 양주 ஊத்துனார். 계속 짬뽕으로 돌아가면서 먹였어요. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எல்லாரும் டர்ன் பை டர்ன் அவருக்கு ஊத்தி அதை கொடுத்தோம். 내일 아침은 죽을 거야 틀림없이. ஏன்னா கண்டிப்பா நாளைக்கு காலையில இவர் கட்டாயம் இவர் மரித்தே ஆகணும்ன்ற ஒரு தீர்மானம். 밤 10시부터 새벽 2시까지 4시간을 퍼먹였더니 ராத்திரி 12 மணில இருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் இந்த மாதிரி அவருக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருந்தோம். 새벽 2시쯤 인사불성이 돼서 쓰러졌어요. அவர் அதிகாலை 2 மணி நேரத்துல அப்படியே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். 야, 죽일 때 확실하게 죽여버리자. சரி இவர் இறந்தாலும் சரி நீ கட்டாயம் இவர் இறந்தே ஆகணும் அந்த மாதிரி நம்ம சாகடிச்சிடலாம். 그래서 쓰러진 사람 입을 벌리고 마지막에 소주 한 병을 또 부었어요. அதனால இப்ப மயக்கம் போட்டிருந்த அவருடைய வாயை திறந்து இன்னும் கொஞ்சம் சொட்டு சொட்டா உள்ள ஊத்தணும். 나중에는 입에서 막 술이 넘쳐요. அதுக்கப்புறம் அவருடைய வாய் ஃபுல்லா அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. 아, 이 정도면 내일은 죽을 거야. சரி இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கட்டாயம் அவர் இறந்துருவார். 아마 그렇지 않아도 한 일주일은 못 일어날 거야. இந்த ஒருவேளை அவர் சாகலாம் கூட சரி ஒரு வாரம் கட்டாயம் இந்த மனுஷனால எழுந்திருக்கவே முடியாது. 그래서 세 사람이 한 사람이 없고 두 사람이 양쪽에서 부축을 해가지고 집으로 끌어갔어요. நாங்க என்ன பண்ணோம்னா ஒருத்தர் தோள்லயோ மீதி 2 பேர் அந்த காலியை பிடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு அவரை தூக்கிட்டு போனோம். 새벽 2시인데 이제 집을 두드린 거죠. அதிகாலை 2 மணிக்கு இப்ப வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சோம். 사모님, 과장님이 술이 많이 취해서 업고 왔습니다. அம்மா உங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி மதுபான அருந்தி மயக்கம் போட்டு கிடக்குறாரு நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம். 그 사모님 하시는 말씀이 அவங்க எங்களை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை என்னதுன்னா 거기다 던져놓고 가세요. சும்மா அப்படியே தூக்கி போட்டு போயிடு. 날마다 술을 먹고 오니까 사모님도 감당이 안 되는 ஏன்னா 거예요. தினமும் ஒரு மதுபானம் அருந்திட்டு வந்ததால அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கும் ஒரே அவரை நோக்கி அவ்வளோ வேதனை. 죽어도 방에서 죽어야 되겠다 싶어가지고 우리가 이제 신발을 벗겨가지고 방에다가 끌어다 놨어요. ஆனா எங்களுக்கு என்ன யோசனைனா அவர் மரித்தாலும் சரி அவர் ரூம்ல இருக்கும்போது மறிக்கும்ன்றதால அவர் ஷூ எல்லாத்தையுமே கட்டி அவர் ரூமுக்குள்ள நாங்க கொண்டு போய் விட்டோம். 야, 이제 저 사람은 틀림없이 못 일어날 거니까 சரி இப்போ அவரு கட்டாயமா அவரால் எந்திக்கவே முடியாது. 우리끼리 가서 한잔 하자. சரி நம்மளும் போயிட்டு மதுபானம் குடிக்கலாம். 그 다시 술집에 가서 셋이 앉아가지고 술을 먹기 시작했는데 மறுபடியும் அந்த வைன் ஷாப்புக்கு போயிட்டு நாங்க 3 பேரும் உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிச்சோம். 30분도 안 돼서 부대에서 사람이 쫓아온 거예요. 30 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள இருந்து இந்த அதிகாரி இந்த ராணுவத்துல இருந்து எங்களை ஆட்கள் தேடி வராங்க. 그러면서 막 사람이 쫓아왔어요. இந்த மாதிரி எங்களை ஜனங்க தேடி வந்தா. 왜 그러냐 왜? என்னாச்சு ஏன்? 부대 비상이 걸렸다는 거예요. 부대가 이제 긴급 비상이 걸렸다는 거예요. ஒரு பெரிய எமர்ஜென்சி சூழ்நிலை வந்து இப்ப நம்மளுடைய ராணுவத்துல எழுந்துருச்சு. 원래 그게 그 비상이 걸리면 우리가 빨리 들어가야 되거든요. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க எல்லாரும் சீக்கிரமா போகணும். 그래서 세 사람이 술을 먹다가 거기서 4km를 뛰어가지고 부대까지 갔어요. நாங்க எல்லாரும் 3 பேரும்
மதுபானத்தை அருந்திட்டு இருந்தாலும் சரி அங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் ஓடி போனோம். 새벽 3시에. அதிகாலை 4 மணி. 그런데 부대 도착했는데 부대가 조용한 거예요. நாங்க போய் சேர்ந்து பார்க்கறோம் முழு ராணுவமே அமைதியா இருந்தது. 아니 비상이 걸렸으면 부대가 발칵 뒤집어져야 되는데. எமர்ஜென்சி சிச்சுவேஷனா எல்லாமே தலைகீழா மாறி இருக்கணுமே. 그래가지고 부대 안에 들어가 보니까 உள்ள போய் பார்க்கறோம். 세상에 우리가 술 먹여서 집에다 데려다 놓은 그 과장님이 들어와서 비상을 걸은 거예요. நாங்க மதுபானத்தை ஊத்தி கொடுத்த அந்த அதிகாரி வீட்ல இல்லாம அங்க வந்து அவர்தான் இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பேசிட்டு இருந்தார். 그 과장님은 어디 갔냐 그랬더니 퇴근했대요. அவர் என்ன பண்ணாருன்னா 퇴근. 집으로 갔대요. அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வீட்டுக்கு போனதா தகவல் சொன்னாங்க. நான் அங்க வந்து நின்று இருந்தார். 감당이 안 되는 분이에요. எங்களால அதை எதிர்பார்க்கவே முடியல இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். 그래서 그때부터 우리 세 사람이 다시 작전을 바꿨어요. அதனால மறுபடியும் நாங்க என்ன பண்ணோம்னா சரி இந்த தடவை நம்ம திட்டத்தை மாத்தணும் நாங்க முயற்சி செய்யணும். 그 인간을 못 죽이니까 차라리 우리가 죽어버리자. இந்த மனுஷனை சாகடிக்க முடியாத போல பேசாம நம்மளையே நம்ம சாகடிச்சிடலாம். 그래서 과장님을 빼고 우리끼리 모여가지고 그날부터 밤 저녁 내 날마다 술을 먹었어요. அதனால அவரை அடுத்த தடவை கூட்டிட்டு போகாம நாங்க 3 பேர் மாத்திரம் போயிட்டு தினமும் மதுபானத்தை அருந்த ஆரம்பிச்சோம். 여러분 인생이 어떻게 되겠습니까? பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது? 참 힘든 시간을 보냈습니다. ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்தை நான் என் வாழ்க்கையில செலவழித்தேன். 다른 사람을 죽이고 싶은 미움을 마음에 품고 மத்த ஜனங்களை சாகடிக்கணும்ன்ற அந்த ஒரு வெறுப்பு என்னுடைய இதயத்துல இருந்தது. 그게 해결이 안 되니까 내가 내 몸을 상하면서 술을 마시고 அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதனால நான் என்னுடைய சரீரத்தை வெறுத்து நான் மதுபானத்தை அதிகமா அருந்த ஆரம்பிச்சேன். 담배도 펴가면서 நான் அந்த புகை பிடிக்க ஆரம்பித்தேன். 인생을 그렇게 막 산 거죠. என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த மாதிரி நான் வாழ்ந்தேன். 그러다가 30살인가 그때 병이 걸린 거예요. 30 வயசு ஆகும்போது இந்த வகையில எனக்கு கடைசில எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. 이제 결혼한 지도 얼마 안 됐고 아이도 적은데 திருமணமாகி ஒரு சில நாட்கள் தான் ஆனது. என்னுடைய பிள்ளைகளுடைய வயசு ரொம்ப கம்மி. 당신 죽을 수 있습니다. நீங்க சாகவும் வாய்ப்பு இருக்குது. 오늘이라도 죽을 수 있습니다. இன்னைக்கு கூட நீங்க மரிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. 나에게 부딪혀온 그 죽음은 굉장한 좌절감을 안겨줬습니다. என்ன சந்திச்ச இந்த மரணம் எல்லா நேரத்திலுமே எனக்கு என்னுடைய இதயத்துல மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்சத்தையும் தான் தந்தது. 여러분 한번 죽음 앞에 부딪혀 보세요. நீங்களும் இந்த மாதிரி மரணத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மோதி பாருங்க. 살고 싶은 마음이 가득 찼어요. நான் உயிரோட வாழணும்ன்ற இதயம் மாத்திரம் எனக்குள்ள நிரம்பி இருந்தது. 근데 이제 병원에서 일단 치료가 됐다고 나가라고 그래서 퇴원을 한 거예요. மருத்துவமனையில உங்களுடைய சிகிச்சை முற்றிலுமா முடிந்தது. நீங்க இப்ப டிஸ்சார்ஜ் ஆகலாம்னு சொல்லி நான் வெளியில அனுப்புனாங்க. 어느 날 술을 먹고 이제 길에서 방황을 하다가 교회를 들어갔어요. ஒரு நாள் இப்ப நான் இந்த மதுபானத்தை அருந்திட்டு சாலை நடந்து கொண்டிருந்தேன். திடீர்னு ஒரு சபையை சென்றடைந்தேன். 제가 부처님을 믿고 절에를 다니다가 நான் ஒரு புத்த ஆடைகளும் அணிந்திருந்த அந்த புத்த கோவில்களுக்கும் சென்று கொண்டிருந்த ஒரு மனுஷன் 술을 먹고 방황을 하다가 교회를 갔단 말입니다. நான் மதுபானத்தை அருந்திட்டு அந்த போதை மயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு சபைக்கு ஒரு சர்ச்சுக்கு நான் வந்தேன். 시골에 있는 조그마한 교회 예배당이었는데 ஒரு சின்ன கிராம பகுதியில் இருக்கக்கூடிய சபைதான். 일요일 날 오후였어요. ஞாயிற்றுக்கிழமை மதியான நேரம் அது. 문을 열고 딱 보니까 캄캄한데 이 강대상 위에만 불이 하나 켜져 있었어요. இந்த கதவை திறந்து நான் பார்த்தா ரொம்ப இருளா இருந்தது. ஸ்டேஜுக்கு மேல மாத்திரம் ஒரே ஒரு லைட் இருந்தது. 그리고 강단 뒤쪽에는 십자가 걸려 있었고. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து இந்த சிலுவையை மாட்டி வச்சிருந்தாங்க. 그걸 쳐다보는데 왠지 내가 저 앞에 가서 앉아 있으면 마음이 편해질 것 같은 걸 느낀 거예요. நான் அதை நோக்கி பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்னே தெரியல. ஆனா அங்க உள்ள போய் உட்கார்ந்தா என்னோட இதயம் சமாதானமாகும்ன்ற ஒரு உள்ளம் எனக்கு வந்தது. 그래서 다시 자전거를 타고 읍내로 가서 성경책을 하나 샀습니다. நான் மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய சைக்கிள்ல ஏறி கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட் சென்று பைபிள் ஒன்று வாங்கினேன். 그 성경책을 가지고 그 교회에 가서 앉아서 멍청이 앉아 있는데 இந்த பைபிளை வாங்கி மறுபடியும் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அமைதியா அங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். 한 2-3시간이 지났을까요? 사람들이 오기 시작하는 거예요. ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. 이제 저녁 예배 시간이 된 거죠. ராத்திரி இந்த சாயந்தரம் ஈவினிங் சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் வர 이제 ஆரம்பிச்சாங்க. 목사님이 오셔서 같이 이제 예배를 드리게 됐습니다. ஒரு பாஸ்டர் அங்க வந்தார். அவரோட சேர்ந்து ஆராதனையை செய்ய ஆரம்பிச்சாங்க. 처음에는 어떻게 예배를 드려야 되는지도 모르는데 இந்த சபையில எப்படி ஆராதனை செய்வாங்கன்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. 옆 사람이 일어서서 뭐 찬송가를 부르길래 따라 일어서서 그냥 불렀어요. பக்கத்துல இருக்கவங்க எந்திரிச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணி பாட்டு பாடினேன். 찬송이 끝나고 앉길래 같이 앉았어요. இந்த பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. நானும் மீண்டும் உட்கார்ந்து 또
또 뭐 목사님이 말씀을 전하고 난 다음에 뭐 주기도문으로 표한다고 그러는데 그게 뭔지를 모르는 இந்த 거예요. பாஸ்டர் அதுக்கப்புறம் அவங்க பிரசங்கிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லார்ட்ஸ் பிரேயர்னு சொல்லுவாங்கல்ல அதை அவர் செய்ய ஆரம்பிச்சாரு. தேவனை நோக்கி செய்யக்கூடிய ஜெபத்தையும் எல்லாரும் செய்தாங்க. 예, 그날 그렇게 하고 왔는데 இந்த மாதிரி அந்த நாள் எல்லாமே செய்துட்டு இருந்தாங்க. 그 다음 주부터 그 교회를 다니기 시작한 거예요. அடுத்த வாரம் முதற்கொண்டு அந்த சபைக்கு நான் தொடர்ந்து செல்ல ஆரம்பிச்சேன். 그 장교가 딱 옷을 입고 가니까 굉장히 반가워하죠. ஒரு ட்ரெஸ்ஸா ஒரு ராணுவ அதிகாரியா இப்ப நாங்க போகும்போது அந்த சபையில என்ன வரவேற்பாங்க இல்லையா? 성경책을 딱 가슴에 안고 이렇게 갑니다. இந்த பைபிள்ல மார்பு பகுதியில வச்சு நான் இந்த சபைக்கு போனேன். 아유 목사님 안녕하세요. பாஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொல்லி. 아유 오셨습니까? நீங்க வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். 얼마나 반가워해요. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். 그래서 이제 그 교회 가서 앉아서 말씀을 듣기 시작했어요. இந்த சபைக்கு போயிட்டு நாங்க உட்கார்ந்து என்னுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன். 뭐 남들이 일어나면 같이 일어나고 மத்தவங்க எந்திரிச்சாங்கன்னா நானும் அவங்கள சேர்ந்து எந்திரிச்சேன். 앉으면 같이 앉고 அவங்க உட்கார்ந்தாங்க நானும் உட்கார்ந்தேன். 성경 피면 찾아가지고 피고 இந்த வேதாகமத்தை அவங்க வாசிக்க சொன்னாங்கன்னா அதையும் திறந்து நான் வாசித்தேன். 예배를 마쳤는데 ஆராதனையை முடித்தாங்க. 원 여자분들이 몇 분 나오더니 ஒரு சில பெண்கள் சகோதரிகள் வந்து என்னை நோக்கி வந்தாங்க. 이 보라색으로 된 그 통을 갖다가 돌리는 거예요. ஒரு சின்ன ஜாடி அங்க இருந்தது. அதை எல்லாத்தையுமே சுத்த ஆரம்பிச்சாங்க. 저게 뭐 하는 거지? என்ன பண்றாங்கன்னு நான் யோசிச்சேன். 난 저런 거 본 적이 없는데. நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. 그런데 보니까 그 봉투가 바구니가 지나갈 때 사람들이 거기다 뭘 넣더라고. என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு காணிக்கை பெட்டியா இருந்தது. ஜனங்க எல்லாரும் அவங்க கையை வச்சு அதுக்குள்ள காசு போட்டுட்டு போனாங்க. 어떤 사람은 봉투도 넣고. ஒரு சில பேர் வந்து இந்த என்வலப் வச்சு அதையும் உள்ள போட்டாங்க. 어떤 사람은 손이 들어갔다 나오는데 쨍그렁 거리더라고요. ஒரு சில பேர் வந்து கையை அந்த பெட்டிக்குள்ள போட்டுட்டு இப்படி வெளிய எடுத்துறாங்க. 쨍그렁 அந்த காசு சத்தம் கேட்டுச்சு. 동전 집어넣구나. காசு உள்ள போட்டுருக்காங்க. 나도 얼른 주머니 뒤져가지고 뭐 얼마 있는지 끄집어내서 넣었어요. நானே என் பாக்கெட்ல கஷ்டப்பட்டு தேடி எவ்வளவு காசு இருக்குன்னு அந்த பெட்டிக்குள்ள போட்டேன். 그 이제 다 갖고 와서 앞에다 놓더니 봉투를 끄집어내가지고 이 목사님 강단 위에다 올려놓는 거예요. கடைசியில எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு பாஸ்டருக்கு முன்னாடி அந்த மேடையில அந்த காசை வச்சாங்க. 목사님께서 이제 그걸 들고서 하나씩 이야기를 합니다. இந்த பாஸ்டர் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொண்ணா இப்படி பேச ஆரம்பிச்சார். 김 집사님 생일 헌금하셨습니다. 감사합니다. 하나님의 축복이 있기를. டீக்கன் கிம் உங்களுடைய இந்த பிறந்த நாளுக்காக இந்த காணிக்கை கொடுத்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 박 집사님 이번에 사거리에 미장원을 개원했습니다. 성도들의 좋은 교제가 있기를 바랍니다. இந்த சகோதரி வந்து புதுசா ஒரு பார்பர் ஷாப்பை வந்து நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. கர்த்தர் உங்களுடைய வியாபாரத்தை இன்னும் அதிகமாக பெருக்குவாராக. 뭐 홍보는 그보다 더 좋은 게 없어요. 광고. இதை தவிர வேற எந்த அறிவிப்புகளும் அந்த இதை தவிர வேற எந்த ஒரு நல்ல அறிவிப்பும் அந்த சபையில இருந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். 그러면서 봉투에다가 담아다 갖다 주면 목사님이 저걸 다 읽어주는구나. 그 처음 알았어요. அப்ப இந்த மாதிரி பணத்தை ஒரு என்வலப்ல போட்டு நம்ம கொடுத்தோம்னா பாஸ்டர் இந்த மாதிரி நம்மளை பத்தி பெருமையா பேசுவார்ன்ற ஒரு சிந்தனை எனக்குள்ள வந்தது. 제가 처음으로 나갔던 그 교회는 한국에서 장로교회라고 하는 곳입니다. நான் முதலாக கொரியாக்கு போன இந்த சபையை வந்து கொரியால இந்த பிரெஸ்பிட்டேரியன் சபைன்னு சொல்லுவாங்க. 그때부터 누가 나를 물으면 அது முதற்கொண்டு யாராவது என்ன கேட்டாங்கன்னா 저 장로교회 다닙니다. 그렇게 대답을 해요. நான் அந்த மாதிரி பிரெஸ்பிட்டேரியன் சபைக்கு போயிட்டு இருக்கேங்க அப்படின்னு. 대한민국에서 정통 기독교라고 그럽니다. தென்கொரியாவில் இருக்கக்கூடிய இந்த பொதுவான சபைகள்ல ஒரு சபை, மாபெரும் சபைகள் ஒரு சபை. 내가 대한민국의 정통 기독교인 장로교회 다니는 데 대해서 자부심을 가졌어요. தென்கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சபையாக பிரெஸ்பிட்டேரியன் சபை சகோதரன் என்ற ஒரு பெருமை எனக்கு இருந்தது. 그리고 교회 안에 이렇게 있으면서 교회가 주는 여러 가지 직분들을 맡기 시작했습니다. அதன்பின் சபையில் இருக்கும்போது சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளையும் நான் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். 그때는 제가 목소리가 참 좋았어요. அந்த நாட்கள்ல என்னுடைய சத்தம், என்னுடைய குரல் ரொம்ப நல்லா இருந்தது. 테너를 했는데 நான் இந்த டெனர் பகுதியை நான் பாடினேன். 성가대를 하라고 그래가지고 거기 또 앉아서 했어요. இந்த கொயர்லயும் நீங்க சேர்ந்து பாடுங்கன்னு சொன்னாங்க. அதனால நானும் அந்த கொயர் பாடல்களையும் பாடினேன். 나중에 찬송 지휘를 맡으라고 찬송가 지휘자도 했어요. அதுக்கப்புறம் இந்த கொயருக்கு நீங்க கண்டக்டரா இருங்கன்னு சொன்னாங்க. அதையும் நான் பொறுப்படுத்தி செய்தேன். 성가대장님이 딴 부대로 전출 가는 바람에 저더러 하라고 그래서 그것도 했어요. இப்போ இந்த கொயர் கண்டக்டராவும் செய்யணும்னு சொன்னாங்க. நான் அதுல எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில எல்லாத்தையுமே அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் செய்தேன். 나중에는 목사님이 성경을 가르치는 일을 하라고 그래서 그것도 했어요. அதுக்கப்புறம் பாஸ்டர் வந்து நீங்க பைபிள் ஸ்டடியோ எல்லாருக்குமே எடுங்கன்னு சொன்னாரு. அதையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். 어느 날 제가 서울에 있는
교회에 나와서 철야 기도를 하다가 불을 받았습니다. ஒரு நாள் இப்ப நான் இந்த சவுல்ல இருக்கக்கூடிய அந்த சபைக்கு வந்து நீங்க ஜெபிச்சுட்டு போகணும்னு என்ன ஒருத்தவங்க அழைத்தாங்க. 그리고 방언을 하게 됐어요. அது மாத்திரம் இல்லாம நான் இந்த அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சேன். 여러분 방언해 보신 적 있습니까? நீங்க எல்லாரும் இந்த அந்நிய பாஷையில பேசிருக்கீங்களா? 그리고 제가 부대에 들어가서 방언을 하니까 난리가 난 거예요. அதுக்கப்புறம் நான் ராணுவத்துக்கு போயிட்டு அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சேன். பெரிய பிரச்சனையாயிடுச்சு. 왜냐하면 그때까지 방언을 하신 분은 목사님 한 분밖에 없었는데. ஏன்னா அது வரைக்கும் அந்த ராணுவத்திலேயே அந்நிய பாஷை பேசுனது அங்க இருக்கக்கூடிய அந்த பாஸ்டர் மட்டும்தான். 혼자 방언하는데 얼마나 저기 외로웠겠습니까? நான் மட்டும் இப்ப தனியா பேச ஆரம்பிச்சேன். இப்ப அவங்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி. நான் தனிமையா உணர ஆரம்பிச்சேன். 그러다가 저하고 둘이 같이 방언을 하니까 너무 좋은 거예요. ஆனா அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு பேர் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? இப்ப எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 목사님하고 저하고 방언으로 기도를 하면서 누가 오래까지 기도하나 시합을 했어요. பாஸ்டரும் நானும் வந்து இப்ப அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சா யார் ரொம்ப நேரம் ஜெபிக்கலாம் அப்படின்ற ஒரு போட்டி எங்களுக்குள்ள எழும்பியது. 목사님이 기도하다가 나가면은 내가 청소하고 예배당 불 끄고 내려오고 그랬거든요. பாஸ்டர் வந்து ஜெபிச்சு ஆராதனை முடிச்சிட்டு போனாங்க. நான் இந்த கதவெல்லாம் சாத்துறது இந்த லைட் ஆஃப் பண்றக்கூடிய இந்த வேலை எல்லாத்தையும் 교회에서 여러 가지 직분도 맡고 활동도 하니까 참 좋았습니다. சபைக்குள்ள இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யும்போது ரொம்ப நல்லா இருந்தது. 계급도 있으니까 인정도 받고요. எனக்கு கொஞ்சம் வேதனையா இருந்தாலும் சரி ஜனங்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் என்ன அவங்க நல்ல மதிப்பு கொடுக்க. 근데 어느 날부터 문제가 생기기 시작한 거예요. ஆனா ஒரு நாள் முதற்கொண்டு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. 내가 성경을 가르치는 일을 하면서 보니까 நான் வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலையை நான் பார்த்தேன். 이 사람들이 말씀을 들을 때는 아멘 아멘 하지만 아무도 성경대로 안 사는 거예요. எல்லா ஜனங்களும் ஆமென் ஆமென்னு வசனத்தை கேட்கும்போது சொன்னாலும் சரி யாருமே வசனத்தின்படி அங்க வாழல. 아니 저 인간들은 왜 하나님의 말씀을 안 믿고 저러지? இந்த மனுஷங்க ஏன் தேவனுடைய வார்த்தையை நம்பாம இந்த மாதிரி செய்றாங்க? 시간이 지나면서 또 하나 알게 된 건 ஒவ்வொரு நேரமும் ஆக எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. 말씀을 전하고 있는 나도 말씀하고 상관없이 사는 겁니다. வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய நானும் வசனத்துக்கு சம்பந்தம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன். 그때 제가 다니던 교회에서 목사님들이 가르쳐 주기를 அந்த நாட்கள நான் சென்றக்கூடிய இந்த சபை போதகர்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா 원죄는 아담이 진 죄를 원죄라고 그랬어요. முழு பாவம் ஆதாம் மூலமாக வந்ததுதான் பாவம் அப்படினு சொல்றாங்க. 원죄는 예수님이 십자가에 죽을 때 씻어졌고 இந்த ஆதாம் மூலமா வந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் கழுவிருக்கார். 우리가 날마다 짓는 죄는 자범죄라고 그러는데 ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய இந்த டெய்லி சின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. 그건 회개하면 씻어진다고 배웠어요. இத மனம் திரும்பினா கழுவ முடியும்னு சொன்னாங்க. 대부분 그렇게 가르칩니다. பொதுவா எல்லாரும் இப்படி கற்றுக் கொடுக்கறாங்க. 그래서 제가 회개를 해봤는데 안 되는 거예요. நான் மனம் திரும்பி பார்த்தேன். ஆனா இந்த பாவ பிரச்சனையை தீர்க்க முடியல. 오히려 방언으로 기도한다고 날마다 기도하다 보니까 ஒவ்வொரு நாளும் அதுக்கு பதிலா அந்நிய பாஷையில பேசி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 잃어버릴 죄까지도 안 잊어버리고 계속 기억이 나서 죄가 많아지는 겁니다. நான் மறந்த பாவத்தை எல்லாத்தையும் யோசிச்சு கடைசில என்னுடைய பாவம் இன்னும் ரொம்ப அதிகமாச்சு. 한 7년 8년이 지나고 났을 때 또 교회 못 다니겠다는 마음이 든 거예요. ஒரு 7 வருடம் 8 வருடம் இதே நிலைமையில போயிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் சர்ச்சுக்கு போகவே முடியாதுன்ற ஒரு இதயம் எனக்கு வந்தது. 저를 알고 있는 제 주변의 많은 사람들은 제 신앙이 굉장히 좋은 줄 알고 있습니다. என்ன தெரிஞ்ச எல்லா ஜனங்களுமே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப சிறந்தவங்கன்னு நினைத்தாங்க. 김 집사님은 나중에 제대하고든 신학 공부를 해가지고 목회 길을 가세요. 김디கன் கடைசில என் கூட வந்து நீங்க பாஸ்டர் நீங்க இந்த பாஸ்டராவே தொடர்ந்து நீங்க வேலை செய்யுங்க அப்படினு சொன்னாங்க. 뭐 보니까 하나님의 은사인 것 같습니다. தேவனுடைய தாளந்து உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 사람들 눈에는 그렇게 비춰졌지만 ஜனங்களுடைய பார்வையில இந்த மாதிரி நான் தோன்றினாலும் 나는 내 마음속에 해결할 수 없는 죄 때문에 많은 고통을 가지고 있는 거예요. நானும் இதயத்துல தீர்க்க முடியாத பாவத்தின் பிரச்சனை நிமித்தமாக மிகப்பெரிய வேதனையிலேயே நான் இருந்தேன். 또 인생도 되게 안 풀려요. அது மாத்திரம் இல்லாம என்னுடைய வாழ்க்கையும் எனக்கு சரியாக அமையல. 병에 걸려가지고 병원에 2달 동안 입원했지요. வியாதி நிமித்தமாக 2 மாசம் ஹாஸ்பிடல்ல நான் அட்மிட் பண்ணி 근무 평정이 안 좋으니까 진급도 안 되지요. அது மாத்திரம் இல்லாம இப்ப காது சரியா கேட்க முடியாதனால ராணுவ வேலையை சரியா செய்ய முடியல. 그래서 제가 군 생활한 지 15년째 될 때에 교회 다니지 10년이었는데 கடைசில இப்ப நான் ராணுவத்துல 15 வருஷம் முடிக்கும்போது சர்ச்சுக்கு நான் 10 வருஷம் போயிட்டு இருந்தேன். 내가 부대에서 전역을 해서 새로운 삶을 살아가야 되겠다고 결정을 했습니다. ராணுவத்தை விட்டு வெளியாகி ஒரு புது வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கணும்னு கடைசில நான் முடிவெடுத்தேன். 그래서 이제 전역을 하기 위해서 다른 곳으로 이동을 했는데 கடைசில இப்ப ஒரு நல்ல மதிப்பு எல்லார்கிட்டயுமே பெறணும் அப்படின்றதுனால வேற ஒரு இடத்துக்கு நான் போனேன். 어느 날 거기서 한 부부를 만났습니다. அந்த இடத்துல ஒரு தம்பதியை நான் சந்தித்தேன். 이분이 저에게 질문을 했습니다. என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். 선생님은 하늘나라 가실 수 있습니까? சார் இன்னைக்கு நீங்க மரித்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? 그때 마침 제가 아주 성경책
굉장히 그 두껍고 큰 걸 가슴에 안고 있었거든요. அந்த நாட்கள்ல வந்து இவருடைய வேதம் பைபிளை பாத்தீங்கன்னா இவ்வளவு கனமா இருந்தது. எப்பயுமே அது என் தோள்லயே இருக்கும். 1987년 12월 달 마지막 일요일이었는데요. 1987வது வருஷம் இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு சம்பவம். 부대 교회에 가서 예배에 참석했다가 마음이 너무 괴로워서 ராணுவத்துல கூடிய சபைக்கு நான் சென்று இந்த ஆராதனை கலந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய இதயத்துல ரொம்ப வேதனை. 그 성경책을 가지고 버스를 타고 어디로 가는지도 모르게 그냥 갔어요. ஒரு நாள் என்ன பண்ணேன்னா இப்ப இந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பஸ்ல ஏறி எங்க போறதுன்னே தெரியாம நான் அதுல ஏறி போனேன். 종점에 도착하니까 큰 공원이 하나 있었는데 அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு நான் போனா ஒரு பெரிய ஒரு பாத்திரம் இருந்தது. 그 공원에서 성경책을 집어 던졌습니다. அங்க ஒரு பார்க் இருந்தது. அந்த பார்க்குக்குள்ளாக என்னுடைய இந்த பைபிளை தூக்கி எறிஞ்சேன். 그리고 하늘을 향해서 욕을 했습니다. அதுக்கப்புறம் வானத்தை நோக்கி நான் சபிக்க ஆரம்பிச்சேன். AC8 하나님도 부처님도 없는데 어떤 새끼가 이런 책을 써가지고 사람을 힘들게 하는 거야. கர்த்தர் கூட இல்லையே, யார் இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் எழுதுனது, ஏன் ஒவ்வொரு மனுஷங்களும் இந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளாக்குறாருன்னா இந்த மாதிரி ஆண்டவரை சபிச்சேன். 나도 모르게 내 마음속에서 하나님과 부처님과 신들을 부정하고 저주하는 말을 했습니다. நான் எனக்கே தெரியாம இந்த கர்த்தரை நோக்கி இந்த மாதிரி சபிக்கிற ஒரு இந்த வார்த்தை எனக்கு இல்லனா கூட சரி, ஆண்டவரை நோக்கி இந்த மாதிரி நான் பழி சுமத்த ஆரம்பிச்சேன். 할 만큼 해봤는데 எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையுமே நான் செஞ்சு பார்த்தேன். 남보다 더 열심히 해봤는데 மத்தவங்களை காட்டில இன்னும் தீவிரமாவும் நான் முயற்சி செஞ்சேன். 풀 수 없는 이 질문들을 못 풀어가는 거예요. ஆனா இப்ப விளக்கவே முடியாத இந்த கேள்விகள் இன்னும் என் இதயத்துல இருந்தது. 의사는 말하기를 언제든지 죽을 수 있다고 말하고 மருத்துவர் என்ன சொன்னார்னா நீங்க எப்ப வேணாலும் மரிக்கலாம்னு சொன்னார். 부처님을 믿을 때도 그렇고 하나님을 믿을 때도 그렇고 죄가 해결이 안 되는 거예요. புத்தரை நம்பும்போது அதே போலதான், கர்த்தரை நம்பும்போது அதே போலதான் இருந்தது. அப்ப ஏன் ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவரே இல்லன்னு நினைச்சேன். 살면서 병에 걸려서 입원도 하고 நான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும் போது என்னுடைய வியாதி வந்து அட்மிட் செய்யப்பட்டேன். 교통사고를 나서 죽을 뻔하기도 하고 ஒரு முறை சாலையில போயிட்டு இருக்கும்போது இந்த ரோடு ஆக்சிடென்ட் நடந்து நான் சாகர நிலைமைக்கு நான் போனேன். 내가 부대 지휘관으로 있는데 내 밑에 있는 병사들이 사고를 많이 치는 거예요. இப்ப நான் மாத்திரம் இல்லங்க, எனக்கு கீழே இருந்த இந்த வீரர்கள் எல்லாரும் இன்னும் நிறைய பிரச்சனைகளை அவங்க உருவாக்குனாங்க. 야, 인생이 너무 힘들다. ஐயோ, என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கு. 근데 하나님을 믿는데 왜 이렇게 어렵냐? நான் கர்த்தரை நம்பிட்டு இருக்கேனே, ஆனா ஏன் இவ்வளவு கஷ்டம்? 차라리 내가 하나님을 안 믿고 양심껏 사는 게 낫겠다. அதுக்கு பதிலா நான் ஆண்டவரை நம்பாம நான் வெறும் சும்மா நான் சாப்பிட்டு பிழைச்சா போதும் நான் நினைச்சேன். 그래서 성경책을 던지고 부처님도 하나님이 없다고 이야기를 했습니다. அதனால இப்ப இந்த வேதாகமத்தை தூக்கி எறிஞ்சு புத்தரும் கிடையாது ஆண்டவரும் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். 그날 성경을 가지고 시내를 방황하다가 어떤 부부를 만났습니다. அதனால ஒரு வேதாகமத்தை எடுத்து நான் இந்த கிராம பகுதியில் சொல்லும்போது ஒரு தம்பதியை நான் சந்திச்சேன். 나중에 그분이 저한테 그러더라고요. அதுக்கப்புறம் அவர் என்ன பார்த்து கேட்டார், 옷은 멋있게 차려입었는데 உங்க Dress ரொம்ப அழகா நீங்க போட்டுருக்கீங்க. 얼굴을 보니까 죽은 얼굴이더래요. ஆனா உங்க முகத்தை பார்க்கும்போது மரணத்தை பத்தி நீங்க பயப்படுறது எனக்கு தெரியும். 그래서 이 사람이 저한테 물었습니다. அதனால தான் அவர் என்ன பார்த்து கேட்டார். 성경책을 가지고 있으니까 교회 나가는 걸 알겠죠? நீங்க பைபிள் நான் வச்சிட்டு இருக்கிறதுனால நான் சர்ச்சுக்கு போறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? 선생님은 하나님을 믿으십니까? சார் நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? 제가 속으로 그랬어요. நான் உட்புறமா நான் சொன்னேன். 아니 성경책 가지고 있는 거 보면 모르냐 자스가? பைபிளை நான் வச்சிட்டு இருக்கிற என்ன பார்த்து எப்படி இந்த மாதிரி கேள்வி நீ கேட்ப அப்படின்னு. 그래도 대답은 또 점잖게 해야 되잖아요. ஆனா பதிலும் ரொம்ப நல்லா ஜென்டிலா சொல்லணும் இல்லீங்களா? 아, 예, 다니고 있습니다. ஆமாங்க நான் ஆண்டவரை நம்பிட்டு தான் இருக்கேன். 선생님은 하늘나라를 가실 수 있습니까? சார் நீங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? 제가 그 질문을 듣고 깜짝 놀랐어요. இந்த கேள்வியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 왜냐하면 내가 그때까지 하늘나라에 갈 수 있는지 없는지를 한 번도 생각해 본 적이 없는 ஏன்னா அது 거예요. வரைக்கும் நான் பரலோக ராஜ்யம் போக முடியுமா முடியாதான்றத பற்றி யோசிச்சதே கிடையாது. 그냥 막연하게 가겠지라고 생각을 했지. ஏனோ தானோ நான் போயிருவேன் அப்படி நான் நினைச்சேன். 내가 하늘나라에 갈 수 있는지 없는지를 정확하게 내가 생각해 본 적이 없는 거예요. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா என்றது துல்லியமான ஒருபோது யோசிச்சதே கிடையாது. 그래도 못 간다고 말은 못 하잖아요. ஆனாலும் போக முடியாதுன்ற வார்த்தையை இப்ப நான் சொல்ல முடியாது. 그래서 갑니다 그랬어요. ஆமா நான் போவேன் அப்படின்னு சொன்னார். 이분이 저에게 다시 묻기를 어떻게 죄가 있습니까? 하고 물었어요. அடுத்து என்கிட்ட அவர் கேட்ட கேள்வி என்னன்னா உங்ககிட்ட பாவம் இருக்குதா? 여러분 제가 죄가 있겠어요 없겠어요? பிரியமானவர்களே எனக்குள்ள பாவம் இருந்திருக்குமா இல்ல இருந்திருக்காதா? 죄가 많이 있지요. பாவம் நிறைய இருக்குது இல்லையா? 지금 죄 때문에 고민하잖아요. இப்ப பாவத்தின் நிமித்தமா தான் நான் வேதனையில இருக்கிறேன். 자신 있게 이야기를 했습니다. ஆனா தைரியமா அவர்கிட்ட சொன்னேன். 내가 죄가 있습니다. என்கிட்ட பாவம் இருக்குது.
그분이 저에게 성경책을 달라고 그래서 한 군데를 펴줬어요. என்கிட்ட நீங்க உங்க பைபிளை தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 여기를 한번 읽어보세요. சரி இந்த வசனத்தை வாசிங்க. 그게 히브리서 9장 27절이었습니다. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். 혹시 여러분 성경을 가지고 있으면 찾아보시기 바랍니다. தயவுசெய்து நீங்க இந்த வேதாகமம் எடுத்ததுன்னா எல்லாரும் அந்த வசனத்தை என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. 히브리서 9장 27절 28절에 이렇게 돼 있습니다. எபிரேயர் 9:27 28வது வசனம் இந்த மாதிரி இருக்கு. 한국말 성경에는 தென்கொரியாவுடைய வேதாகமத்தில் 한 번 죽는 것은 사람에게 정해진 것이요. அன்றியும் ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்படுவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. 그 후에 심판이 있으리니. அதுக்கு பின்பு நியாய தீர்ப்பும் இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. 이와 같이 그리스도도 많은 사람의 죄를 담당하시려고 단번에 들으신 바 되셨고. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு 이제 구원에 이르기 위하여 여기 그 죄와 상관없이 자기를 바라는 자들에게 두 번째 나타나시리라 그래 돼 있어요. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். 내가 그 성경을 보면서 깜짝 놀랐습니다. இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம். 왜냐하면 내가 그때까지 교회를 10년 다니면서 알고 있었던 건 ஏனெனில் நான் இதுவரையிலும் 10 வருடம் சபைக்கு சென்றிருந்தோம். எனக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாமே 내가 죄가 있지만 예수님이 오시면 만날 수 있다고 생각을 한 거예요. எனக்குள்ள பாவம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வந்தால் அவரை சந்திக்க முடியும்னு நான் நினைச்சேன். 사복음서에 예수님께서 말씀하시기를 ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா 나는 죄인을 부르러 온 것이 아니요 의인을 부르러 온 것이 아니요 죄인을 부르러 왔노라. நான் நீதிமான்களை அழைக்க வரவில்லை பாவிகளை மனம் திரும்புங்கள் என்று அழைக்கவே வந்தேன் என்று கூறினார். 건강한 자에게는 의원이 쓸데없고 병든 자에게 의원이 필요한 것처럼 나는 죄인을 부르러 왔노라. 그렇게 돼 있어요. பிணியாளிகளுக்கு மருத்துவர் அவசியமே தவிர இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறவர்களுக்கு மருத்துவர் அவசியம் கிடையாது. நான் பாவிகளை அழைக்கவே வந்தேன் என்று இயேசு கூறினார். 그래서 나는 예수님이 다시 오셔서 나를 부르면 내가 죄인으로 예수님을 만날 수 있다고 생각을 했단 말입니다. ஆகவே நான் இரண்டாம் தரம் இயேசு கிறிஸ்து தோன்றும் பொழுது பாவியாக இருக்கக்கூடிய நான் அவரை சந்திக்க முடியும் என்று நான் நினைத்தேன். 그런데 그때 본 히브리서 여기 27장 그 히브리서 9장 27절의 말씀은 ஆனால் இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் 한 번 죽는 것은 사람에게 정해진 것이고 심판이 있다고 그랬고 ஒரு தரம் மரிப்பது எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு நியாய தீர்ப்பும் இருக்கிறது. 28절에 28வது வசனம் 이제 구원에 이르게 하기 위하여 죄와 상관없이 자기를 바라는 자들에게 두 번째 나타나시리라 그렇게 돼 있는 거예요. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். 예수님은 2000년 전에 이 땅에 오셨었습니다. இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தார். 첫 번째 오신 예수님을 초림이라고 합니다. 처음 왔다. முதலாவது வந்த இந்த இயேசு கிறிஸ்து முதல் வந்தார் என்று நாம் கூறலாம். 저는 교회를 나가면서 예수님이 부활하셔서 승천하신 걸 알고 있기 때문에 நான் சபைக்கு செல்வதனால இயேசு கிறிஸ்து இப்ப அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பது எனக்கு தெரியும். 그 예수님께서 다시 오신다는 걸 믿고 있었어요. அந்த இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரம் மறுபடியும் வருவார் என்பதை நான் விசுவாசித்துக் கொண்டு இருந்தேன். 다만 예수님이 다시 오실 때 내가 죄인이지만 만날 수 있을 거라고 생각한 거예요. இயேசு கிறிஸ்து கட்டாயம் இரண்டாம் தரம் வரும்பொழுது நான் பாவியாக இருந்தாலும் சரி அவரை கட்டாயம் சந்திக்க முடியும் நான் நினைச்சேன். 그런데 히브리서 9장 28절의 말씀은 ஆனா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்ன கூறுகிறது? 예수님이 두 번째 오실 때는 죄와 상관없이 되어서 자기를 바라는 자들한테 나타난다는 겁니다. ஆனா இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரம் வரும்பொழுது அவர் பாவம் இல்லாமல் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தரிசனமாவார்னு வசனம் கூறுகிறது. 그때 처음으로 하나님의 말씀 앞에서 내가 예수님을 만날 준비가 안 된 사람인 걸 알게 됐습니다. முதன்முறையாக இந்த வசனத்துக்கு முன்பதாக நான் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு தயாராக இன்னும் இல்லை என்பதை கண்டுபிடித்தேன். 난 내가 죄가 있어도 다시 오시는 예수님 만날 수 있는 줄 알았는데 இப்ப எனக்குள்ள பாவம் இருந்தும் இரண்டாம் தரம் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும் நான் நினைச்சேன். 말씀에는 만날 수 없다고 돼 있구나. வசனத்துல சந்திக்க முடியாதுன்னு சொல்லுது. 그때 그 만남이 도전이 되어져서 கடைசில இந்த சந்திக்கிறதே ஒரு பெரிய சவாலாயிடுச்சு எனக்கு. 그 교회에 가서 목사님하고 이렇게 성경 상담을 하게 됐고 அதுக்கப்புறம் அந்த தம்பதி சென்ற கூட சபைக்கு சென்று அந்த சபை போதகருடன் அதுக்கப்புறம் நான் ஒரு கவுன்சிலிங் செய்தேன். 한 달 뒤인 1988년 2월 25일 날 제가 복음을 듣게 됐습니다. 1988년 1988வது வருடம் நான் அந்த சபைக்கு சென்று இந்த சுவிசேஷத்தை நான் கேட்டேன். 그리고 그날 말씀을 통해서 내 모든 죄가 예수님에게 넘어간 걸 알게 됐고 அந்த நாள் வசனத்தின் மூலமாக என்னுடைய பாவம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை தாண்டி சென்றதை நான் கேட்டேன். 그냥 내가 잘못했다고 회개하고 죄를
고백해야 씻어지는 게 아니라 நான் தவறு செய்துட்டேன் அப்படின்னு பாவத்தை நம்ம அறிக்கை செய்தா மாத்திரம் கழுவ முடியும்னு இல்லைங்க. 이미 2000년 전에 예수님의 피로 내 모든 죄가 씻어진 것을 알게 됐다는 거죠. ஏற்கனவே 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசுடைய இரத்தம் மூலமாக என்னுடைய பாவம் கழுவப்பட்டதை நான் சரியாக 내가 말씀을 들으면서 믿으려고 애를 쓰지 않았어요. வசனத்தை கேட்கும்போது நான் நம்புறதுக்காக நான் கடினமா முயற்சிக்கல. 그런데 말씀을 이렇게 듣다가 보니까 அந்த வசனத்தை ஒவ்வொன்றாக இப்படி கேட்க 예수님의 피가 내 모든 죄를 씻었다는 믿음이 왔어요. இயேசுடைய இரத்தம் என்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவினார் என்ற விசுவாசம் எனக்குள் வந்தது. 다시 말하면 மீண்டுமாக சொல்லணும், 그 전까지 잘못된 기독교 교리를 듣고 있었을 때 இதற்கு முன்பதாக அவர் தவறான ஒரு இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையுமே கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது 말씀대로 살아보려고 해도 안 되고 வசனத்துக்காக நான் வாழணும் முயற்சி செய்த முடியல. 믿으려고 애를 썼지만 믿어지지가 நான் 않았습니다. நம்பணும் முயற்சி செஞ்சா ஆனா முடியல. 그런데 교리가 아니고 복음의 말씀을 듣다 보니까 ஆனா ஒரு கோட்பாடு இல்லங்க, தேவனுடைய வார்த்தையை நான் கேட்ட பிறகு 이 말씀이 내 마음에 와서 묶여 있던 죄를 풀었다는 것입니다. இந்த வசனம் என்னுடைய இதயத்துக்குள்ள வந்து கட்டப்பட்டிருந்த என்னுடைய பாவ பிரச்சனை எல்லாத்தையுமே கட்ட அவிழ்த்தது. 아, 이렇게 해서 죄가 없어지는 거구나. ஓ, இந்த வகையில தான் பாவத்தை நீக்க முடியும். 그날 이후로 지금까지 35년 동안 அந்த நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் 35 வருடமாக 내가 한 번도 죄 때문에 문제가 되어져 본 적이 없습니다. ஒரு முறை கூட பாவத்தின் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில நான் வேதனைப்பட்டதே கிடையாது. 여러분들은 어떤 과정을 통해서 복음을 들었는지 모르겠지만 பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் எந்த செயல்முறை மூலமாக நீங்க சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும். 제가 여러분하고 함께 있는 동안 인생에 대해서 좀 이야기하려고 합니다. ஆனா உங்களோட நான் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையை பற்றி நான் பிரசங்கிக்கணும், பகிர்ந்துக்கணும் எனக்கு வாஞ்சை. PPT 띄워주세요. PPT எதை செய்து காமிங்க. 자, 오늘 여러분들이 읽었던 성경일입니다. இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த வேத பகுதியை குறித்துதான ஒரு PPT இது. 누가복음 16장 19절에서 31절까지 여러분 같이 읽었죠? லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் இந்த 19ஆம் வசனத்துல இருந்து 31ஆவது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? 이 내용은 무슨 내용이냐면 இப்ப இந்த அதிகாரத்துல வரக்கூடிய இந்த சம்பவம் என்ன சம்பவம்? 예수님께서 비유로 말씀하신 건데 இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக சொன்ன ஒரு கதை இது. 어떤 동네에 부자와 거지 나사로라고 하는 사람이 살고 있었습니다. கிராமத்துல ஒரு ஐஸ்வர்யவானும் தரித்திரன் லாசரஸும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 그 부자는요 고운 배옷과 자색 옷을 입고 있었고 돈이 많았습니다. இப்ப இந்த ஐஸ்வர்யனை பாத்தீங்கன்னா எல்லா சௌந்தரியமும் இருக்குது, எப்பொழுதுமே அந்த ஆடம்பரமான அந்த ஆடைகளை தரித்து கொண்டு அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். 성경에서 이 복장이 나올 때는 그 복장은 그 사람의 어떤 계급을 이야기하는 இந்த 겁니다. வேதாகமத்துல இந்த நிறத்தை பற்றி இந்த ஆடைகளை பற்றி எழுதிருக்கு இல்லையா? அப்ப அந்த நிறத்தின் மூலமாக அவர் எந்த பதவியில் இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 인도는 잘 모르겠습니다만 한국엔 옛날 사극 드라마가 있는데 இந்தியால எனக்கு சரியா தெரியல, கொரியால வந்து பழங்காலத்துல இந்த டிராமாலாம் இருக்குது. 그때 보면은 높은 자리에 있는 사람들 입는 옷이 나와요. இப்ப அந்த இடத்துல வந்து இப்ப இந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் போடக்கூடிய அந்த Dress எல்லாமே அங்க காமிப்பாங்க. 보통 이제 계급이 높은 군인들은 청색 옷을 입어요. இப்போ ரொம்ப உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க வந்து ப்ளூ கலர்ல Dress போடுவாங்க. 그리고 계급이 높은 이 문인들 장관이나 이런 사람들은 녹색 옷을 입어요. இப்போ அதே போல இப்ப இந்த தலைவர்கள் எல்லாரும் அவங்க எல்லாரும் எந்த கலர்ல போடுவாங்க பாத்தீங்க? கிரீன் கலர்ல அவங்க Dress போடுவாங்க. 말이 좀 어려운가? 색깔이 좀 헷갈려. 그리고 이제 국무총리쯤 되는 높은 사람은 자색 옷을 입어요. இப்ப சாதாரண அதிகாரிகள் வந்து எல்லாரும் பர்பிள் கலர்ல Dress போடுவாங்க, ஊதா கலர். 왕들을 이 노란 황색 옷을 입습니다. ராஜாக்கள் எல்லாரும் வந்து yellow கலர் Dressல வந்து அவங்க போடுவாங்க. 만약에 일반 서민들이 노란 옷을 입고 있으면 역적으로 몰려 죽습니다. சாதாரண குடிமகன் வந்து இப்ப அந்த yellow கலர் Dress போட்டாங்கன்னா உடனே அவங்கள சாகடிச்சிருவாங்க. 군인들은 군복을 입죠. ராணுவ அதிகாரிகள் வந்து இப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த Dress போடுறாங்க. 군인 아닌 사람이 군복 입으면 돼요, 안 돼요? இப்ப ராணுவமா இல்லாதவங்க வந்து இந்த ராணுவ அதிகாரிகளுடைய Dress போடலாமா போடக்கூடாதா? 복장은 그 사람의 신분을 나타내는 겁니다. அப்ப அவங்களுடைய அந்த ஆடை அந்த மனிதனுடைய பதவியை குறிக்குது. 이 부자가 고운 배옷과 자색 옷을 입었다라는 것은 벼슬이 굉장히 높은 걸 의미합니다. இந்த ஐஸ்வர்யமான இந்த ஒரு ஆடையை தரித்து கொடுத்தாருன்னா அவருடைய பதவி அவ்வளவு உயர்ந்ததுன்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். 아마 인도에서 장관급이나 수상 정도 되는지 모르겠어요. இந்தியால இருக்கக்கூடிய பதவியில ஒரு பிரதம மந்திரியாகவோ இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய பதவியாகவோ இருக்கல, எனக்கு சரியா தெரியல. 또 이 사람은
돈이 굉장히 많은 부자였습니다. அது மாத்திரம் இல்லாம இந்த மனிதர்கிட்ட அவ்வளவு அதிகமான பணம். 동네 사람들을 위해서 날마다 성대하게 잔치를 했다고 그랬어요. ஒவ்வொரு சுற்றில இருக்கக்கூடிய தன்னுடைய கிராமத்து ஜனங்களுக்காக விருந்து அதிகமா செய்தாருன்னு நம்ம இங்க பார்க்கிறோம். 여러분 이걸 돈으로 계산해 보세요. பிரியமானவர்களே, இத பணத்தின் மூலமா நீங்க இப்ப கணக்கிட்டு பாருங்க. 잔치를 하기 위해서 한 사람을 대접하는데 돈이 얼마나 들어가겠습니까? ஒரு விருந்துல உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை நீங்க உபசரிக்கிறீங்க, எவ்வளவு பணம் அதுல நம்ம செலவிடுவோம்? 한 1000루피 정도면 여러분 맛있게 먹을 수 있나요? 1000 ரூபாய் இருந்ததுன்னா நீங்க ரொம்ப ருசியா டேஸ்டா சாப்பிட முடியுங்களா? 그러면 동네 사람들이 1000명이라고 따지십시오. சரி, இப்போ உதாரணத்துக்கு கிராமத்து ஜனங்கள் மாத்திரம் இப்ப 1000 பேர். 한 동네 사람이 1000명인데 한 사람당 1000루피가 들어가면 ஒரு கிராமத்துல 1000 பேர், ஒருத்தருக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணணும். 그러면 100만 루피가 들어가는 건데 அப்ப கிட்டத்தட்ட 1 லட்சத்தையும் தாண்டி பணம் செலவாகும். 여러분 그런 돈 들여가지고 동네 사람 위해 잔치할 수 있어요? இந்த மாதிரி பணத்தை நீங்க செலவழிச்சு உங்களுடைய கிராம ஜனங்கள் எல்லாத்தையுமே போஷிக்க முடியுமா? 돈도 없지만 பணமும் நம்ம கிட்ட கிடையாது. 여러분 돈이 있다고 해서 아무나 잔치 못해요. பிரியமானவர்களே, பணம் இருக்கிறதுனாலும் சும்மா எல்லாருமே சாதாரணமா விருந்து கொடுக்க முடியாது. 돈을 쓸 수 있는 마인드가 있어야 되는 இந்த 거예요. பணத்தை செலவழிக்கக்கூடிய இந்த மைண்டும் இருக்கணும். 근데 이 사람은 한 번만 그렇게 한 게 아니고 날마다 그렇게 했다고 ஆனா 그랬어요. இந்த மனிதனும் ஒரு தடவை மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி செய்யறாருன்னு நம்ம பார்க்கிறோம். 여러분 이 사람은 뭘 얘기하느냐면 பிரியமானவர்களே, இந்த மனுஷன் யாரை குறிக்கிறதுனா 이 세상에서 여러분들이 갖고 싶은 모든 걸 다 가진 사람을 말하는 거예요. இந்த உலகத்துல நீங்க எல்லாத்தையுமே எதெல்லாம் நீங்க வைத்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே தான் இந்த ஐஸ்வர்யவான் மூலமா கர்த்தர் நமக்கு கூறுகிறார். 아마 이렇게 되면은 아내도 예쁜 아내 얻었겠죠. ஒருவேளை இப்போ இந்த மாதிரி பணம் இருந்ததுன்னா அவருடைய மனைவியை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா அழகான மனைவியாக இருந்திருப்பாங்க இல்லையா? 집도 좋은 집에 살 겁니다. அவர் வீடும் நல்ல வீட்டுல வாழ்ந்திருப்பார். 어떻게 보면 인도에서 제일 이 뭡니까 이 벼슬이 높고 가장 큰 부자로 사는 사람일 수도 있어요. எப்படியோ இந்தியாவுல ஒரு உயர்ந்த அதிகாரி, இப்ப ரொம்ப வசதியோட வாழ்ந்த மனிதன் நம்ம சொல்லலாம். 자, 그리고 또 한 사람은 거지 나사로였습니다. அடுத்ததாக இன்னொரு மனிதன் தரித்திரர் லாசரு. 이 거지 나사로는 가족도 없어요. தரித்திர லாசருக்கு குடும்பம் கூட கிடையாது. 집도 없어요. வீடும் கிடையாது. 그래서 그 부잣집에서 잔치를 하고 버려지는 음식을 주워서 먹는 것으로 지내는 거예요. இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்ல விருந்து செய்து மீதமா இருக்கக்கூடிய எல்லா உணவையுமே சாப்பிட்டு பிடித்துக் கொண்டிருந்த மனுஷன் லாசரு. 더더군다나 온 몸이 병이 들어서 헐었어요. கடைசில இப்ப சரியான சாப்பாடு இல்லாதனால அவருடைய உடம்பு முழுக்க ஒரு வியாதி. 몸에 피부병이 막 있었다는 거죠. இப்ப அவருடைய தோள்கள்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இல்லையா? 부잣집에서 잔치를 하는데 들어가고 싶어도 못 들어가는 거예요. இப்ப இந்த ஐஸ்வர்யவான் வீட்ல விருந்து செய்யறாங்க, அவர் உள்ள போகணும்னு நினைச்சாலும் போக முடியல. 그래서 그 집에서 버리는 음식 중에서 그걸 주워 먹고 살았습니다. அதனால அந்த வீட்ல இருந்து தூக்கி எறிகிற சாப்பாடை சாப்பிட்டு தன்னுடைய வயிறை நிரப்பி வாழ்ந்துட்டு இருந்தார். 그런데 동네 개들이 쫓아와서 그 너만 먹자 우리도 같이 먹자 그러면서 개들이 같이 먹는 거예요. ஆனா அந்த கிராமத்துல இருந்த அந்த நாய்கள் என்ன பண்ணுதுன்னா, நீ மாத்திரம் தனியா சாப்பிடுற, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம், வந்து சாப்பிடு. 어느 날은 그 개 중에서 어떤 개가 와가지고 나사로의 그 병들어 있는 그 몸을 핥아줬어요. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த நாய்கள் சாப்பிட்டு இருக்கும்போது லாசருடைய உடம்புல இந்த பருக்களையும் சேர்ந்து அதை சாப்பிட ஆரம்பிக்குது. 한마디로 말하면 개에게 위로를 받는 사람이죠. இப்போ நாயினால தேற்றப்பட்டாருன்னு ஒரு வார்த்தையில நம்ம சொல்லலாம். 이 세상에서 가장 천하고 어렵고 힘들게 사는 사람을 말합니다. இந்த உலகத்திலே ரொம்ப பரிதாபமான கஷ்டமான ஒரு வேதனையில இருக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்தாருன்னு அர்த்தம். 그래도 여기 오신 분들은 나사로보단 다 나은 사람들이네요. ஆனா இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே லாசருவை காட்டிலும் சிறந்தவங்க தான். 여기 나사로보다 못한 사람 있습니까? லாசருவை காட்டிலும் மோசமா யாராவது இங்க இருக்கிறீங்களா? 나는 아무리 생각해도 나사로보다 못합니다. 그런 사람 손 들어보세요. எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலுங்க லாசரை விட நான் மோசமானவன்றவங்க கையை உயர்த்துங்க. 적어도 여러분 몸에 병은 없잖아요. நானும் பாக்குறவங்க யாருடைய உடம்புலயும் வியாதி கிடையாது. 그리고 주워 먹고 살지는 않잖아요. அது மாத்திரம் இல்லாம இப்ப நல்ல ஆடைகளை அணிந்து நீங்க வந்திருக்கிறீங்க. 많든지 적든지 그래도 회비 내가지고 수양회까지 왔잖아요. இப்ப நீங்க சில பேர் இப்ப அதிகமாவோ கம்மியாவோ இல்ல சில பேர் கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியாம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. 나사로보다는 굉장히 좋은 위치에 있는 거죠. லாசருவை காட்டிலும் ரொம்ப சிறந்த ஒரு நிலையில தான் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. 이 나사로는 세상에 살면서 가장 비참하고 불행한 사람을 말합니다. ஆனா இந்த லாசரு என்பது இந்த உலகத்துல ரொம்ப பரிதாபமாக ஒரு வேதனையில இருக்கக்கூடிய மனிதனை குறிக்கும். 자, 그러면 왜 예수님께서 이 말씀을 하셨느냐? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை வேதத்துல அவர் எழுதணும்? 이게 보이는 세계예요. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம்.
그 부자 영감님이 벼슬도 있고 돈도 많고 날마다 호화롭게 잔치도 하고 살아가는 모습을 사람들이 눈으로 봅니다. இந்த ஐஸ்வர்யவான் நல்ல ஆடைகளை தரித்துக் கொண்டு ஒவ்வொரு நாள் வசதியாக பணத்தை எல்லாரும் ஜனங்களுக்கு போஷிக்கிறத எல்லாரும் பார்க்கறாங்க. 저 사람은 진짜 행복할 거야. 나도 저렇게 살고 싶어. இந்த ஐஸ்வர்யவான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நானும் அவரை மாதிரியே வாழணும்னு எனக்கு ஆசை. 거지 나사로를 보고는 그러겠죠. ஆனா தரித்திரன் லாசருவை பார்க்கும்போது என்ன சொல்லுவான்? 아유, 저 사람은 왜 저렇게 태어났나 몰라. ஐயா, இந்த மனுஷன் ஏன் இந்த உலகத்துல பிறந்தானே தெரியலையே. 가족들도 없고 공부도 못했겠지. அவனுக்கு குடும்பமும் இல்ல, கண்டிப்பா அவன் படிப்பறிவும் இல்லாதவனா தான் இருப்பான். 살아도 인간이 저렇게 살면 안 돼. நம்ம வாழ்ந்த உலகத்துல பிறந்துட்டாலும் சரி, இவன மாதிரி நம்ம வாழவே கூடாது. 그것이 우리가 눈으로 보는 세상입니다. இதுதாங்க நம்மளுடைய கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய உலகம். 근데 하나님은 우리 눈에 보이지 않는 이야기를 그 다음에 해놓으셨어요. ஆனா கர்த்தரோ நம்முடைய கண்கள பார்க்க முடியாத சில காரியங்களை அடுத்த இந்த வசனத்துல அவர் எழுதியிருக்கார். 어느 날 부자 영감님이 출근하려고 문을 딱 열어보니까 그 집 문 앞에 늘 주워 먹고 살던 거지 나사로가 죽어 있는 겁니다. ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவான் எல்லா நாளும் அவருடைய வீட்டு வாசல்ல வெளியில வரும்போது எப்பயுமே அங்க சாப்பிட்டு பிழைச்சின அந்த லாசரு மரித்து கிடக்குறான். 여러분 같으면 어떻게 하시겠어요? நீங்களா இருந்தீங்கன்னா அந்த நேரத்துல என்ன பண்ணிருப்பீங்க? 여러분 집 앞에 사람이 죽어 있으면 உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இறந்து கிடக்குறான். 나가다가 사람이 죽어 있으면 발로 탁 차고 나갑니까? இப்ப நீங்க வெளியில போகும்போது நான் அவசரமா வெளியில போறேன் அப்படினா அந்த சடலத்தை எட்டி உதைச்சிட்டு போவீங்களா? 그렇게는 안 하죠. அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டீங்க. 뭐 경찰에 신고를 하든지. ஒருவேளை இந்த போலீஸ்க்கு நீங்க ஃபோன் பண்ணுவீங்க. 그래서 제가 생각을 해봤어요. நான் யோசிச்சு பார்த்தேன். 이분은 벼슬도 높고 돈도 많고. இவருக்கு பதவியும் அதிகம், பணமும் அதிகம். 날마다 동네 사람들을 위해서 잔치도 할 수 있는 마인드를 가진 사람이고. நாளுக்கு நாள் கிராமத்து ஜனங்களுக்காக இப்ப விருந்து செய்யக்கூடிய ஒரு மைண்ட வைத்திருந்த மனுஷன். 세상적으로 말하면 심성이 착한 사람이잖아요. உலகபூர்வமா நம்ம சொன்னோம்னா ஒரு நல்ல மனுஷன் அப்படி நம்ம சொல்லலாம். 제가 이제 부자 영감님이 돼본 겁니다. உதாரணத்துக்கு இப்ப நான் தான் அந்த ஐஸ்வர்யவான். 문을 열고 출근하려고 그랬는데 거지 나사로가 죽어 있는 거예요. என் கதவை திறந்து வேலைக்கு போகணும் நான் வரேன். இப்ப அங்க லாசரு மரித்து கிடக்குறான். 평소에도 들었던 소문이 있는데. இப்ப பொதுவா இப்ப நான் கேட்ட ஒரு செய்தி இருந்தது. 아이고, 우리 집 앞에서 주워 먹던 나사로가 죽었구나. ஐயோ, நம்ம வீட்ல சாப்பிட்டு கிடந்த இந்த லாசரு இப்ப இறந்துட்டானே. 아, 불쌍하다. ஐயோ, ரொம்ப பரிதாபமா இருக்கு. 그래서 종들한테 시켜가지고 이장님 오시라고 불러라. வேலைக்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு சரி நீ இந்த சரீரத்தை நீங்க எடுத்துட்டு போங்க. 그 이제 동네 이장님이 왔어요. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தினுடைய பொறுப்பாளர் 이제 주머니에서 돈을 좀 꺼내가지고 이렇게 주면서 அவர் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து 이장님, 우리 집 앞에서 저렇게 불쌍하게 살던 나사로가 죽어 있습니다. கிராம தலைவரே, எங்க வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே உயிர் பிழைச்சு சாப்பிட்டு பிழைச்சிட்டு இருந்த இந்த லாசர் இறந்துட்டான். 장례를 치러줄 가족들도 없는 것 같은데 அவனுக்கு அடக்காரதனை தயவு செய்து செய்யுங்க. இவனுக்கு குடும்பமும் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 내가 장례비로 조금 내놓을 테니까 이장님이 청년들을 시켜가지고 저 양지 바른 곳에 좀 묻어주세요. அடக்க ஆராதனைக்காக அந்த செலவினா எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தயவு செய்து நீங்க அதை செய்துட்டு அந்த பகுதியில் வந்து நீங்க அந்த கல்லறையில் அடக்க செய்யுங்க. 그래서 이제 이장님께서 동네 청년들을 불러가지고 지게를 갖고 와서 거적으로 두루루 말아서 메고 양지 바른 곳에서 이제 삽으로 빠가지고 묻어줬다 이 말입니다. அதுக்கப்புறம் இந்த கிராம தலைவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு துணையாக சில வாலிபர்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் நிலத்தை தோண்டி அந்த சடலத்தை வச்சு அதுக்கப்புறம் அதை புதைக்கிறார். 마지막에 청년들이 이렇게 이제 막걸리를 한 잔 부어가지고 그 위에다 뿌리면서 그러겠죠. கடைசியாக இப்ப அந்த வாலிபர்கள் நோக்கி இந்த மக்களின்ற இந்த ரைஸ் ஒயினை வந்து இப்ப அதை சுற்றி அவங்க அதை ஊத்துவாங்க. 아이고, 너는 어떻게 세상을 태어나서 그렇게 불쌍하게 살다 죽냐. ஐயோ, இந்த உலகத்துல இவ்வளவு பரிதாபம் வாழ்ந்து கடைசியில நீ இறந்துட்டியே. 다음 세상에 태어날 때는 좋은 집에 가서 잘 살아라. அடுத்த உலகத்துல நீ மறுபடியும் பிறந்தனா ஒரு நல்ல வீட்டுல நல்ல சூழ்நிலையோட நீ பிறக்கணும்னு அவரை பார்த்து வேண்டிப்பான். 목사님, 그런 얘기가 성경에 어디 있습니까? பாஸ்டர், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எங்க பைபிள்ல இருக்குது நீங்க என்ன கேட்காதீங்க. 아, 이건 어디까지나 내가 부자 영감이 됐다고 생각하고 말하는 거예요. ஐஸ்வர்யவான் கிட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு உதாரணத்துக்காக நான் இது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். 이해가십니까? புரியுதுங்களா? 그렇게 해서 아마 그 부자 영감님이 나사로를 장례를 해줬을 것 같아요. இந்த வகையில ஒருவேளை இந்த ஐஸ்வர்யவான் தரித்திரனுக்காக அடக்க ஆராதனையை செய்திருக்கலாம். 그리고 동네 사람들이 그걸 보면서 말을 하겠죠. சுற்றி இருக்கக்கூடிய கிராம ஜனங்கள் இதை பார்த்து இப்படி சொல்லியிருப்பாங்க. 야, 나사로가 죽었대. ஐயோ, இந்த லாசரஸ் இறந்துட்டானா. 아이고, 불쌍해라. எவ்வளவு பரிதாபமான விஷயம். 어떻게 그렇게 가족도 없이 살다가 저렇게 비참하게 죽냐. ஐயோ, அவனுக்கு குடும்பமும் இல்லையே, இவ்வளவு பரிதாபமா கடைசியில அவன் இறந்துட்டானே. 차라리 그 사람은 안 태어난 게 난지도 몰라. ஐயோ, அந்த மனுஷன் இந்த உலகத்துல பிறக்காமலே இருந்திருக்கலாமே. 이게 사람들의 눈으로 보고 내리는 결정입니다. இதுதாங்க மனுஷனுடைய பார்வையில பார்க்கக்கூடிய முடிவு. 성경은 뭐라고 돼 있느냐? ஆனா அந்த வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? 거지 나사로가 죽었을 때
தரித்திர லாசரு மரிக்கும்போது 천사들이 양편에서 기다리고 있다가 தேவ தூதர்கள் ரெண்டு பக்கத்துலயுமே அவனுக்காக காத்து கொண்டிருந்து 나사로의 영혼을 받들어서 아브라함 품에 들어갔다고 돼 있습니다. லாசருடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டு ஆபிரகாமுடைய தோளுக்கு சென்றடைகிறார். 누가복음 23장에 보면 거기를 나곤이라고 이야기를 합니다. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல அந்த இடத்தை நகோம் அப்படின்னு கூறுகிறார். 나사로의 육체는 비참하게 살다가 한 줌 흙으로 돌아갔는데 லாசருடைய சரீரம் பரிதாபமாக வாழ்ந்து இந்த மண்ணுக்குள்ள திரும்பி போயிடுச்சு. 그 안에 있던 나사로는 나곤에 가게 된 거예요. ஆனா அதுக்குள்ள இருந்த அந்த லாசருவோ நாகோனுக்கு போறான். 왜 그걸 알 수 있느냐? ஏன் அந்த மாதிரி செய்தான்? 히브리서 1장 마지막 절에 보면 எபிரேயர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 모든 천사들은 부리는 영으로서 எல்லா ஒவ்வொரு தேவதூதர்களுமே தங்களுடைய ஊழியம் செய்யும்படிக்கு இந்த பூமியில் அனுப்பப்படுகிறார். 구원 얻을 후사들을 위하여 보내심이 아니뇨 그렇게 돼 있어요. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். 히브리서 1장에 있는 말씀을 보면 எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துடைய வசனத்தை நீங்க பாருங்க. 나사로는 구원받은 사람이었다는 거죠. லாசரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனுஷன் நம்ம இங்க வாசிக்கிறோம். 기왕에 구원받았는데 좀 잘 살면 어땠을까? அந்த மனுஷன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டானே இன்னும் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கலாமே அப்படி நம்ம யோசிக்கலாம். 그런데 어쨌든 나사로는 육신으로는 불쌍하게 살았지만은 구원을 받은 사람이었어요. எப்படியோ இந்த லாசரு சரீரத்தின் நிமித்தமாக பரிதாபமாக வாழ்ந்திருந்தாலும் சரி அவர் ரட்சிப்பை பெற்ற ஒரு மனிதர். 얼마 후에 그 부자가 죽었습니다. சில நாட்களுக்கு பிறகு இந்த ஐஸ்வர்யவானும் மரித்து விடுகிறான். 부자가 죽었을 때에 성경은 성대하게 그 장례식을 치렀다고 이야기를 했습니다. ஐஸ்வர்யவான் மரித்ததற்கு பிறகு அவருடைய அடக்க ஆராதனையும் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். 여러분 여기도 장례식 치를 때 보면은 잘 치르지요? பிரியமானவர்களே இப்ப ஐஸ்வர்யவானுடைய அடக்க ஆராதனையை யோசிச்சு பாருங்க ரொம்ப நல்லா செய்திருப்பாங்க இல்லையா? 보통 한국에서는 사람이 죽으면 3일 장례식을 치릅니다. பொதுவாக இப்போ ஒரு மனுஷன் இறந்தான்னா தென்கொரியாவை பொறுத்தவரையிலும் 3 நாட்கள் அடக்க ஆராதனையை செய்வாங்க. 근데 제가 알고 있기로 인도는 장례식을 할 때 한국보다도 훨씬 크게 장례식을 한다고 들었어요. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப இந்தியாவுல அடக்க ஆராதனையை தென்கொரியாவை காட்டிலும் இன்னும் பல நாட்கள் நீங்க நீடித்து செய்வீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். 이 부자는 벼슬이 높은 사람이었습니다. இந்த ஐஸ்வர்யவான் பதவி நிமித்தமாக ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தவர். 아마 왕이 그 조문단을 보낼 수도 있을 거예요. ராஜா வந்து இன்னொரு நல்ல இடத்துல இந்த கல்லறையை செய்யும்படியாகவும் அவங்களுக்கு கட்டளையிட்டு இருப்பார். 부자의 대문 양쪽으로는 그 보내준 그 화환들이 조문 화환들이 쫙 깔려 있을 거고요. இப்ப இந்த ராஜாவுடைய வீட்டுக்காக மாத்திரம் இந்த கல்லறை பெட்டியை முதல்ல பாத்தீங்கன்னா பல வகையான கல்லறை பெட்டிகளை அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 동네 사람들이 지나가면서 이야기를 하겠죠. ஒவ்வொரு கிராமத்து ஜனங்களும் அப்ப அந்த கல்லறை பெட்டியை பார்க்கும்போது இப்படி சொல்லிருப்பாங்க. 야, 부자 영감님은 살아서도 참 덕이 있었는데. ஐஸ்வர்யவான் வாழும் பொழுது கூட இப்ப ரொம்ப நல்லா எங்களை போஷித்தார். 얼마나 착하길래 저렇게 잘 살다 죽었을까? எவ்வளவு நல்லா அவர் வாழ்ந்திருக்காரு. அதனால தான் கடைசில அவர் இறந்திருக்காரு. 장례식도 5일 했는지 7일 했는지는 모르겠지만 அடக்க ஆராதனை 5 நாட்கள் செய்தாங்களோ 6 நாட்கள் செய்தாங்களோன்னு தெரியல. 온 동네 사람들이 와서 음식도 만들고 함께 장례를 치렀을 겁니다. முழு கிராம ஜனங்களும் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அடக்க ஆராதனை விருந்து அவங்க செய்து சாப்பிட்டிருப்பாங்க. 그리고 이 묘지를 잘 준비해서 갖다 묻었겠지요. அதுக்கப்புறம் அவருடைய அந்த குடியும் ரொம்ப நல்லா தோண்டி அவருடைய சடலத்தை அங்க அடக்க செய்திருப்பாங்க. 이 묘지값도 비싼 건 굉장히 비싸다 하더라고요. ரொம்ப விலையேறப்பெற்ற கல்லறையை பெட்டி ரொம்ப விலை உயர்ந்த பெட்டியை தான் வாங்கியிருப்பாங்க. 제가 이 인도 돈으로 환산은 못 하는데 இந்தியாவுடைய பணத்தினால என்ன அதை கணக்கிட பண்ண முடியல. 한국 돈으로 8억짜리 무덤이 있다고 그래요. ஆனா தென்கொரியாவுல வந்து இப்ப அந்த 80 கோடின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு விலை அதிகம் உள்ள ஒரு கல்லறையாக அது இருக்கும். 이 부자가 그런 데 묻혔는지 모르겠지만 이 부자가 그런 곳에 묻혔는지 모르겠지만 இந்த ஐஸ்வர்யவான் அந்த இடத்துல கொண்டு போய் புதைத்தாங்களான்னு எனக்கு தெரியல. 사람들이 볼 때는 장례식도 크고 화려하고 그 다음에 무덤도 아마 굉장히 좋았을 거예요. ஜனங்களுடைய பார்வையில வந்து இப்போ இந்த அடக்க ஆராதனை ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கும். அந்த கல்லறையை பற்றியும் இன்னும் விலை உயர்ந்த வகையில செய்திருப்பாங்க. 사람으로 태어나서 남자로 살려면 저렇게 살다 죽어야 돼. ஒரு மனுஷனா பிறந்த ஒரு ஆணாக இந்த உலகத்துல பிறந்தானா இந்த மாதிரி வாழ்ந்து மரிக்கணும். 아마 죽음까지도 아름답게 보였는지 모르겠습니다. அவருடைய மரணம் வரைக்கும் அவ்வளவு அழகா எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். 그런데 성경은 뭐라고 말하느냐? ஆனா வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க.
사람의 눈에 보이지 않는 다음 세계를 이야기하고 있는 겁니다. மனிதர்களுடைய பார்வையில பார்க்க முடியாத வேற ஒரு உலகத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. 그 부자가 들어간 곳이 음부였습니다. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் பிரவேசித்த இடம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பாதாளம் வேதம் சொல்லுது. 그가 음부 속에 들어가서 그 영혼이 뜨거워서 견디지를 못하는 거예요. இப்ப இந்த பாதாளத்துக்குள்ள இந்த மனுஷன் பிரவேசித்ததனால அங்க இருக்கக்கூடிய அக்கினியை பொறுத்துக்கொள்ள முடியாம வேதனையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 며칠 몇 년을 있는지도 모릅니다. எத்தனை நாட்கள் எத்தனை வருஷம் இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. 그래서 어느 날 그 부자가 음부에서 고개를 들어서 아브라함을 보고 부탁을 합니다. ஒரு நாள் இந்த மனுஷன் பாதாளத்துல இருந்து அவன் தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமை நோக்கி அவன் இப்ப கேக்குறான். 아버지 아브라함이요 나를 불쌍히 여겨 주세요. தகப்பனார் ஆபிரகாமே தயவு செய்து என் மேல நீங்க இரக்கம் காட்டுங்க. 내가 이 불꽃 가운데서 심령이 고통스럽습니다. இந்த அக்கினி ஜுவாலையில என்னால இப்ப இது வேதனையை தாங்க முடியல. 저 나사로의 손끝에 물 한 방울만 찍어서 내 혀에다 갖다 대주면 내가 시원하겠습니다. இந்த லாசருடைய விரலினால ஒரு தண்ணீர் சொட்டையாவது என்னுடைய நாக்குல அவர் கொடுக்கும்படியா நீங்க கட்டளையிடுங்க. 음부 속에 들어가 있는 부자가 இப்ப இந்த பாதாளத்துல இருந்த ஐஸ்வர்யவான் 그 뜨거운 고통을 견디지 못하고 물 한 방울만 달라고 부탁을 하더라고요. இந்த அக்கினி ஜுவாலையினுடைய வேதனை தாங்க முடியாம ஒரு தண்ணீர் சொட்டையாவது தரும்படியாக இப்பொழுது கேட்டார். 아브라함이 대답하기를 ஆபிரகாம் என்ன பதில் சொல்கிறார்? 너는 살았을 때 좋은 걸 누렸고 나사로는 고난을 받았으니까 여기서 쉬는 거다. இப்போ இந்த பூமியில நீங்க வாழ்ந்திருக்க உயிரோடு இருக்க காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். 그리고 너하고 우리 사이는 큰 구렁이 끼어 있어서 가고자 하되 갈 수도 없고 올 수도 없다. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்தில் கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு வசனம் சொல்லுது. 이 세계는 가고 올 수 있는 세계가 아니라는 것입니다. இந்த உலகம் இது ரெண்டுமே வித்தியாசமான உலகம். இங்க இருந்து அங்க போகவும் முடியாது, அங்க இருந்து யாரும் வரவும் முடியாது. 그래서 부자가 부탁을 합니다. ஆகவே இந்த ஐஸ்வர்யவான் அப்ப வேற ஒரு விண்ணப்பத்தை சொல்றார். 아버지 아브라함이요. தகப்பனார் ஆபிரகாமே, 그렇다면 내 형제 5이 아직 여기 오지 않았는데 எனக்கு 5 பேர் சகோதரர் இருக்காங்க, இன்னும் அவங்க இந்த இடத்துக்கு வரல. 그 형제들에게 전도를 해가지고 여기 좀 오지 않게 해주세요. அந்த சகோதரர்களுக்காக நீங்க இந்த மாதிரி சுவிசேஷத்தை நீங்க அறிவித்து இந்த பாதாளத்துக்கு வராதபடிக்கு செய்யுங்க. 얼마나 많은 사람들이 부자처럼 음부 속에 들어가 고통을 당할지 모릅니다. எத்தனை ஜனங்கள் இந்த ஐஸ்வர்யவான் போல இந்த பாதாளத்துல இந்த மாதிரி வேதனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. 그리고 그들의 소원은 다른 것이 아니라 자기들의 남은 가족들이 그곳에 오지 않도록 해달라는 거죠. அவங்களுடைய ஆசை எல்லாமே ஒரே ஒரு ஆசை தாங்க, நான் இங்க வந்துட்டு ஆனா என்னுடைய குடும்பத்தினர் யாருமே தயவு செய்து இங்க வரக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய ஆசை. 오늘 이 장면을 제가 PPT 그림으로 좀 설명을 해드릴게요. இந்த சம்பவம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு PPT மூலமா நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன். 이거 지금 꼽혀 있습니까? இது கனெக்ட் பண்ணிட்டீங்களா? பாயிண்டர். 자, 잘 보입니까? நல்லா உங்களால பார்க்க முடியுதுங்களா? 저 무슨 사진 같아요? இது என்ன போட்டோ மாதிரி தெரியுதுங்க? 혹시 여러분들 저 이런 사진 찍어서 집에 하나씩 있습니까? உங்க வீட்லயுமே இந்த மாதிரி போட்டோவை எடுத்து வச்சிருக்கீங்களா? 아, 있는 분도 계시고 없는 분도 계시고. இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க, இல்லாதவங்களும் இருக்கீங்க. 아니다. 인도에서는 이게 맞는 거라고 그랬지 참. இந்தியால வந்து இப்படி பண்ணீங்கன்னா ஆமான்னு அர்த்தம் இல்லைங்களா? 우리 한국은 이게 맞는 거예요. கொரியால இப்படி சொன்னாதான் ஆமான்னு அர்த்தம். 이건 아니라는 거거든요. இப்படி பண்ணோம்னா இல்லன்னு அர்த்தம். 근데 인도 오니까 이게 맞는 거라고 그러고 이게 아니래요. இந்தியால வந்து ஆமாமா இப்படி நீங்க பதில் சொல்றீங்க. 참. 나라가 달라지니까 이런 것도 달라집니다. தேசத்தினுடைய வேறுபாடு இருக்கிறதுனால இந்த வித்தியாசங்களும் இருக்குது. 저 사진 우리 부부 사진이에요. அந்த போட்டோ வந்து எங்க தம்பதியினுடைய போட்டோ. 여러분 사진일 수도 있어요. உங்களுடைய போட்டோவா கூட அது இருக்கலாம். 저렇게 결혼할 때 얼마나 좋았습니까? இந்த மாதிரி திருமணம் செய்யும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. 그저 늙지 말고 그냥 저렇게 살고 싶은데. எல்லாருமே வயதே ஆகாம இதே வயசுல வாழணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். 그래서 살다 보면 무슨 일이 벌어지느냐? ஆனா எல்லாருமே கடைசில வாழும்போது என்ன சம்பவம் நடக்குது? 이런 사진을 하나 보게 되는 거예요. இந்த மாதிரி ஒரு போட்டோவை நம்ம பார்க்கிறோம். 여러분 이게 무슨 사진이죠? இது என்ன போட்டோன்னு நினைக்கிறீங்க? 죽은 사람 집어넣는 데죠. ஒரு இறந்தவரை நீங்க அங்க போய் வச்சா போதும். 자, 그럼 이 시간에 இந்த நேரத்துல 여러분 사진을 저기다 한번 넣어 보십시오. உங்க போட்டோவை அதுல உதாரணத்துக்கு போட்டு பாருங்க. 다 들어갔습니까? எல்லாரும் அதுக்குள்ள போயிட்டீங்களா? 아, 여러분 사진을 집어넣어 보세요. உங்க போட்டோவை அதுல வைங்க. 그럼 여러분은 무슨 사람들입니까? நீங்க எல்லாரும் என்ன மனுஷங்களா ஆயிடுவீங்க? 죽은 사람이죠. இறந்தவர்களா ஆயிடுவீங்க இல்லையா? 네, 지금부터 이제 사람이 죽으면 어떻게 되는가 그거를 같이 한번 따라가 보는 겁니다. இது முதற்கொண்டு ஒரு
மனுஷன் இறந்தானா என்னென்ன நடக்கும்ன்றது எல்லாத்தையுமே என்ன ஃபாலோ பண்ணி 실제로 여러분들이 가야 될 길 중에 하나입니다. நீங்க உண்மையிலே செல்லக்கூடிய பாதைகள்ல ஒரு பாதை இது. 자, 어느 날 저렇게 해서 죽었는데 죄인이 죽었을 때 가는 길을 이야기합니다. ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம மரித்திருக்கிறோம். ஒரு பாவி மரித்தானா எந்த பாதையில போவான்றதை நான் இப்ப பகிர்ந்து கொள்கிறேன். 저는 어제 저녁에 무슨 이야기를 말씀드렸느냐면 நேற்று ராத்திரி நான் எதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா 아담과 하와가 선악을 알게 한 나무 실과를 따먹고 죽은 사람이 됐다는 이야기를 했어요. ஆதாம் ஏவா அந்த நன்மை தீமை கனியை பறித்து புசித்து மரித்தவர்கள் ஆனார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? 그 상태를 죽은 죄인이라고 합니다. அந்த நிலையில மரித்த அந்த நிலையை பாவின்னு நம்ம கூறலாம். 우리가 태어날 때 아담으로부터 죄인의 몸을 가지고 태어납니다. நாம் பிறக்கும் பொழுது ஆதாமுடைய சரித்திரம் மூலமாக பாவியாக இந்த பூமியில் நாம் பிறக்கிறோம். 세상의 모든 사람이 똑같습니다. இந்த பூமியில் கூடிய எல்லா ஜனங்களும் அதே போலதான். 죄인으로 태어나서 사는 길이 어떤 길인지를 지금 말씀드리는 겁니다. ஒரு பாவியாக பிறந்து நாம் வாழக்கூடிய இந்த பாதை எந்த பாதைன்றது குறித்து நான் இப்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். 또 의인의 죽음이라는 것도 있어요. அதே போல நீதிமானுடைய மரணமும் இருக்குது. 자, 아까 히브리서 말씀을 드렸죠. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எபிரேயர்ல ஒரு வசனம் வாசித்தோம் இல்லைங்களா? 한 번 죽는 것은 정하신 것이요. ஒரு முறை மரிப்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 그 후에 뭐가 있다고요? அதற்கு பின்பு என்ன இருக்குது? 심판이 있다고 이야기를 했습니다. நியாயம் தீர்ப்பு இருப்பதாக வசனம் கூறுகிறது. 심판은 죄에 대한 심판인 겁니다. அப்ப நியாயம் தீர்ப்பு எதை குறித்தனா பாவத்தை குறித்த நியாயம் தீர்ப்பு. 우리가 태어날 때 죄인으로 출생한다고 그랬어요. நாம் பிறக்கும் பொழுது பாவியாக பிறந்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன். 어떻게 죄가 들어왔느냐 어제 저녁에 설명해 드렸죠. எப்படி பாவம் உள்ள வந்ததுன்னு நேத்து நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருந்தேன் இல்லையா? 사단이 뱀의 몸을 입고 에덴 동산 안에 들어와서 하와에게 거짓말을 했습니다. சாத்தான் சர்ப்பத்தினுடைய உடம்புக்குள்ளாக புகுந்து ஏவாளிடத்தில் பாவத்தை முதலாக அவன் செலுத்துறான். 그것을 먹는 날에는 결코 죽지 아니하리라. நீங்கள் அதை புசிக்கும் பொழுது சாகவே சாவதில்லை என்று கூறினான். 그것을 먹으면 너희 눈이 밝아 선악을 알게 될 줄을 하나님이 아심이니라 그랬어요. அதை புசிக்கும் நாளே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவனைப் போல மாறிவிடுவீர்கள் என்று கூறினான். 먹으면 정령 죽는다고 하는 하나님의 말씀을 버리고 இதை புசித்தால் சாகவே சாவீர்கள் என்ற அந்த தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிந்து 사단이 말하는 거짓말을 받아들였습니다. சாத்தான் சொன்ன அந்த பொய்யை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். 그냥 단순하게 말이 아니고 사단의 사상이죠. ஒரு சாதாரண வார்த்தை மாத்திரம் இல்லங்க, சாத்தானுடைய முழு தோற்றத்தையுமே அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. 그걸 다른 말로 말하면 악령이라고 합니다. இப்ப இது 악한 영. ஒரு பொல்லாங்கன ஆவி என்று நாம் இதை சொல்லலாம். 하나님의 영을 버리고 악한 영을 받아들인 거죠. தேவனுடைய ஆவியை தூக்கி எறிந்து இந்த பொல்லாங்கன ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். 그리고 그 영을 통해서 선악을 하게 한 나무 실과를 봤을 때 அது மாத்திரமல்ல அந்த ஆவியின் மூலமாக இப்ப அந்த நன்மை தீமை கனியை பார்க்கும் பொழுது 먹음직스럽고 보암직스럽고 지혜롭게 할 만큼 탐스럽게 보인 겁니다. பார்ப்பதற்கு நல்லதும் ருசிப்பதற்கு அழகாகவும் அவர்கள் சாப்பிட்டால் நன்மை தீமையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் வருவது போலவும் அந்த கனி தோன்றியது. 이미 하나님이 주신 눈을 잃어버렸고 ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த கண்களை இழந்து போயிட்டு 사단이 주는 눈을 가졌습니다. சாத்தான் கொடுத்த கண்களை இப்பொழுது அவர்கள் பெற்றார்கள். 잘못된 눈을 가지고 보니까 바뀌어 보인 거예요. தவறான கண்கள் மூலமாக இப்ப அதை பார்க்கும் பொழுது இப்ப அந்த கனி மாறியது. 그래서 선악을 하게 나무 실과를 다 먹었습니다. ஆகவே இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து புசித்தார்கள். 말씀하시기를 그걸 따먹으면 죽는다고 그랬죠. வசனம் என்ன கூறுகிறது? அதை பறித்து புசித்தால் சாகவே சாவீர்கள். 다시 말하면 그들의 영이 죽었고 속에는 악한 영으로 찼습니다. மறுமொழியில் அவர்களுக்குள்ளாக இருந்த தேவனுடைய ஆவி இறந்து போனது, அதுக்கு பதிலாக பொல்லாங்கான ஆவி அவர்களுக்குள்ளாக வந்தது. 죄를 받아들인 거죠. பாவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 예, 그래서 죄인이 됐어요. ஆம், இந்த வகையில் பாவியானார்கள். 한 사람으로 말미암아 죄가 세상에 들어오고 ஒரு மனிதன் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. 죄로 말미암아 사망이 왔나니 பாவ நிமித்தமாக மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. 이와 같이 모든 사람이 죄를 지었으므로 இதே போல எல்லா மனிதர்களும் பாவம் செய்தபடியால் 모든 사람에게 사망이 임하였느니라. மரணமும் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. 로마서 5장 12절에 우리의 죄에 대해서 그렇게 기록했습니다. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த வசனம் இப்படியாக கூறுகிறது. 그렇게 해서 사람들은 죄인이 된 겁니다. இந்த வகையில் எல்லா மனிதர்களுமே பாவியானார்கள். 죄의 싹은 뭐죠? பாவத்தின் சம்பளம் என்னது? 사망입니다. மரணம். 죄인으로 살다가 보면 죽음이 오죠. ஒரு பாவியாக நாம் வாழ்ந்தால் மரணம் நமக்கு வரும் இல்லையா? 이 죽음은 영의 죽음이 아니고 육체의 죽음입니다. இந்த மரணம் நம்முடைய ஆவியினுடைய நம்முடைய சரீரத்தின் மரணம் அல்ல, ஆவியின் மரணம். 왜냐하면 우리 영혼은 선악을 하게 나무 실과를 따먹는 날 죽어버렸기 때문에. ஏனெனில் நம்முடைய இந்த ஆத்மாவும் இந்த நன்மை தீமை கனியை புசித்த அந்த நாளில் ஏற்கனவே இறந்து விட்டது.
영은 죽었고 육체만 남았는데 இந்த ஆத்மா மரித்தது நம்முடைய சரீரம் மாத்திரம் இந்த பூமியில் மீதமாக இருந்தது. 그 육체가 죽는 겁니다. அந்த சரீரமும் இப்பொழுது மரிக்கிறது. 여러분들은 지금 어디 있느냐? பிரியமானவர்களே நீங்கள் எல்லாரும் இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்? 죽음으로 가는 길목 중에 어디 하나 있는 거지요. இந்த மரணத்தின் மூலமாக நீங்கள் செல்லக்கூடிய இன்னொரு பாதையும் இருக்குது. 언젠지는 모르지만 எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. 반드시 여러분들은 죽습니다. ஆனால் கட்டாயமாக நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் மரிப்பீர்கள். 그래서 여러분들은 이걸 알아야 돼요. ஆகவே நீங்கள் கட்டாயம் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். 자, 그러면 사람이 죽음 이후에 어떻게 되느냐? ஒவ்வொரு மனிதர்களும் மரித்தால் என்ன நடக்கும்? 자, 여기를 보시면 இங்க நீங்க பாருங்க. 사람이 죽으면 몸과 영혼이 나눠집니다. ஒரு மனுஷன் இறந்து போனா அவருடைய சரீரமும் ஆத்மாவும் பிரிக்கப்படுது. 왜냐하면 창세기 2장 7절에 ஏன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் 여호와 하나님께서 사람을 지으실 때에 말씀하셨어요. ஒவ்வொரு தேவன் இந்த மனிதனை உருவாக்கும் பொழுது இப்படியாக அவர் சொன்னார். 흙으로 사람을 지으시고 மண்ணின் மூலமாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். 그 코에 생기를 불어넣으시니 사람이 생명이 된지라. தம்முடைய ஜீவ ஆத்மாவை கர்த்தர் அவதற்குள்ளாக புகுத்தினது நிமித்தமாக அவன் ஜீவ ஆத்மாவானான். 흙으로 만들어진 몸뚱아리야. மண்ணின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த மண் சரீரம் 하나님께로부터 온 생명이 들어와서 사람이 하나가 됐기 때문에 கர்த்தர் மூலமாக ஒரு ஜீவன் வந்தது நிமித்தமாக நாம் ஒன்றானோம். 다시 말하면은 자동차가 있는데 사람이 올라가서 운전을 하면서 움직이는 거하고 똑같은 거예요. மறுபடியும் இப்போ ஒரு காரை வாங்கி அதுக்குள்ள ஒரு மனுஷன் ஏறி அதை ஓட்டுறதுக்கு சமம். 자동차가 사람 없이는 못 움직이잖아요. இந்த கார் வந்து அதுக்குள்ள ஒரு மனுஷன் இல்லனா அது நகரவே முடியாது இல்லையா? 그래서 자동차 위에 사람이 올라가서 운전하는 것처럼 인생이 그렇게 사는 겁니다. காருக்குள்ள ஒரு மனுஷன் ஏறி அதை ஓட்டுறது போல நம்முடைய வாழ்க்கை இந்த ஜீவன் நமக்கு இந்த சரீரத்துக்குள்ள வந்து இதை ஓட்டுது. இப்போ 이제 그러다가 어느 날 자동차에서 사람이 내려오면 차가 쓰듯이 அதே ஆனா இப்ப இந்த கார் ஓட்டி இருக்க அந்த மனுஷன் அதுக்குள்ள இறங்கறானா அந்த கார் நின்னுடும். 사람도 육체의 호흡이 멈추면 அதே போல இந்த ஜீவன் மனுஷனுக்குள்ள நின்னுடுச்சுனா 이 몸의 운전사로 있던 우리 영혼이 몸 밖으로 나오는 거예요. இந்த வாழ்க்கை இந்த ஜீவனை ஓட்டிட்டு இருந்த அந்த ஆத்மா இந்த மனிதனுக்குள்ள இருந்து வெளியில வரும். 자, 그러면 이 몸은 흙으로 왔기 때문에 흙으로 돌아갑니다. அதற்கு பிறகு இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்ததனால இந்த மண்ணிற்கு அது திரும்பும். 그래서 흙으로 돌려보내는 예식을 장례식이라고 그러죠. மண்ணிற்கு திரும்பி செலுத்துற இந்த ஆராதனை தான் அடக்க ஆராதனைன்னு நம்ம கூறுகிறோம். 죽은 사람을 하늘로 띄워보냅니까? மரித்த மனுஷனை திடீர்னு ஆகாயத்துக்கு தூக்கி எறிவாங்களா? 방법은 여러 가지가 있습니다. நிறைய செயல்முறைகள் இருக்கு. 땅에다 묻는 배장도 있고, சில பேர் வந்து அந்த மண்ணை தோண்டி புதைச்சிருவாங்க. 불에다 태우는 화장도 있고, அதே போல சிலர் அதை எரித்துருவாங்க. 물에다가 띄우는 수장도 있고. இப்ப தண்ணீர்ல சில பேர் அதை கொண்டு போய் கூட அந்த சாம்பலை கரைப்பாங்க. 티베트 지역에 가면은 이 사람이 죽은 시체를 독수리에게 뜯어 먹혀서 날려보내는 천장이라는 것도 있어요. ஒரு சில இடத்துல வந்து இப்ப இந்த சடலத்துல போய் இந்த ஈகிள் இந்த கழுகுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் பட்சித்து போடுற அளவுக்கு கூட அதை கொடுப்பாங்க. 장례의 모양은 여러 가지가 있지만 பல முறையான இந்த அடக்க ஆராதனைகள் இருக்கிறது. 결국은 흙으로 돌려보내는 겁니다. கடைசியில இது எல்லாமே இந்த மண்ணிற்கு திரும்பும். 하나님께서 말씀하시기를 கர்த்தர் சொன்ன வார்த்தை 너희는 흙이니 흙으로 돌아가라 그랬어요. நீயோ மண்ணிலிருந்து வந்தாய் நீ மண்ணிற்கே திரும்புவாய். 여러분이 믿든지 안 믿든지 여러분의 몸은 흙으로 되었고, நீங்க இத நம்புறீங்களோ இல்லையோ உங்களுடைய சரீரம் எல்லாமே மண்ணில் மூலமாக உருவாக்கப்பட்டது. 여러분의 호흡이 멈추면 여러분의 몸은 흙으로 돌아갑니다. உங்களுடைய ஆத்மா நின்றுச்சுனா இந்த சரீரம் மண்ணிற்கு திரும்பி போகும். 자, 그러면 이 구원 안 받던 죄인들 같은 경우에 영혼은 어떻게 되느냐는 இந்த 거죠. ரட்சிப்பு பெறாத பாவிகளுடைய ஆத்மா என்ன ஆகும்? 죄인의 영혼은 이리 갑니다. இந்த பாவிகளுடைய ஆத்மா இங்க போகும். 어디라고요? எங்க? 뭐라고 돼 있죠? என்ன இருக்குது? 우리가 읽었던 누가복음 저기 16장에 부자가 간 곳입니다. இந்த லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்த இந்த ஐஸ்வர்யவான் சென்ற இடம்தான். 자, 그럼 그다음에 어떻게 되느냐? அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? 음부라는 곳에 들어가요. இப்ப பாதாளத்துக்கு அவன் போகிறான். 이 음부 속에서 계속 있어요. இந்த பாதாளத்துல தொடர்ந்து அவர் இருப்பார். 언제까지? எது வரைக்கும்? 요한계시록 22장에 부활할 때까지. இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும். 성경에서 가장 중요한 단어 중에 하나가 부활인데, இந்த வேதாகமத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை உயிர்த்தெழுதல். 죄인이 됐든 의인이 됐든 모든 사람은 부활을 합니다. பாவியாக இருந்தாரோ இல்ல நீதிமானாக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களும் உயிர்த்தெழுவாங்க. 죄인은 죄인의 부활로 나오고, பாவியுடைய உயிர்த்தெழுதலை செய்வான். 의인은 의인의 부활로 나옵니다. நீதிமானுக்கு நீதிமானுடைய உயிர்த்தெழுதல் வரும். 죄인이 죽어서 의인으로 올 수 없어요. பாவி மரித்தது பிறகு நீதிமானாக உயிர்த்தெழ முடியாது. 그래서 죽기 전에 구원을 받고 의인이 되어야 되는 거예요. ஆகவே மரிப்பதற்கு முன்பு
முன்பதாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர் நீதிமான் ஆகணும். 자, 죽어서 음부 속에 계속 있다가 இந்த பாவி மரித்து இப்பொழுது பாதாளத்தில் தொடர்ந்து இருந்து 여러분 성경 요한계시록을 한번 보겠습니다. வெளிப்படுத்தின விசேஷம் தயவு செய்து உங்களுடைய வேதத்துல என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. 20장 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயந்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 자, 15절에 보면 누구든지 생명책에 기록되지 못한 자는 불못에 던지우더라 그렇게 돼 있어요. 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 여기를 다른 말로 지옥이라고 합니다. இந்த அக்கினி கடல்ல வேற ஒரு வார்த்தையில சொன்னா நரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 그러면 영으로 음부 속에 있던 사람이 இப்ப ஆத்மாவில பாதாளத்துல இருந்த அந்த மனுஷன் 부활의 몸을 입어요. 여기 그 20장에 있는 것처럼. இந்த 20ஆவது அதிகாரத்துல நாம் வாசிச்சது போல இந்த உயிர் தெழுந்த இன்னும் ஒரு புது சரீரத்தை அவன் தரித்துக் கொள்கிறான். 그다음에 죄에 대한 심판을 받는 거예요. அதற்கு பிறகு பாவத்தை குறித்த நியாயத்தீர்ப்பை அவன் பெறுகிறான். 그리고 부활의 몸을 입은 상태로 지옥으로 들어가는 겁니다. 불못으로. அந்த சரீரத்தை உடுத்திக் கொண்டு நரகத்திற்கு செல்கிறான். 그럼 그다음에 어떻게 되느냐? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 어떻게 되는 게 아니고 என்ன நடக்கும் இல்லங்க. 이제 부활의 몸을 입은 상태로 여기서 영원히 가는 거예요. உயிர் தெழுந்த அந்த சரீரம் வந்துருச்சுனா அதுக்கப்புறம் நித்தியமா நிரந்தரமா அந்த பாதாளத்துக்கு நரகத்திற்கு அவன் சென்று விடுவான். 영생은 영생인데 நித்திய ஜீவன் 부활의 몸을 입고 불못 가운데서 영생하는 거예요. உயிர் தெழுந்த சரீரத்தை உடுத்திக் கொண்டு அக்கினி ஜுவாலையில நித்திய ஜீவனை அவன் பெறுகிறான். 제가 복음을 전하면서 만난 사람 중에 이런 사람이 있어요. நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது சந்தித்த ஒரு மனுஷங்கள இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தார். 목사님 저는 아무래도 지옥 가야 될 것 같아요. பாஸ்டர் நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் சரி நான் நரகத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். 좀 특별하잖아요. ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலான ஜனங்க இல்லைங்களா? 아니 왜 지옥에 가려고 그러십니까? ஏன் நரகத்துக்கு போகணும்னா நீங்க 내가 아무리 생각해봐도 내 친구들은 다 지옥 가 있을 것 같아가지고. நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன நரகத்துக்கு தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். 그래도 친구들이 있는 지옥에 가서 같이 놀아야 안 되겠습니까? நான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா அவங்க என்ன அனுப்புறாங்க அவங்களும் என் கூட வருவாங்கல அவங்களோட சேர்ந்து நான் நரகத்துல விளையாடிக்கிறேன்னு சொல்றாங்க. 이 사람은 지옥을 무슨 오락장으로 하는데. இவர் நரகத்தை பத்தி அவ்வளவு எளிதா அவர் நினைக்கிறார். 지옥은 그런 곳이 아니에요. நரகம் வந்து அங்க போயிட்டு நம்ம விளையாடக்கூடிய இடம் கிடையாது. 성경에서 하나님께서 사람에게 가장 나쁜 게 뭐라고 하셨는지 아세요? இந்த வேதாகமத்துல ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியம்னா என்ன காரியம் கர்த்தர் சொல்லிருக்காரு தெரியுங்களா? 혹시 아시는 분? யாருக்கு தெரியும்? 지옥. 사람의 독처하는 것이 좋지 못하다고 그랬어요. 사람이 혼자 사는 것이 좋지 못하다. ஒரு மனுஷன் வந்து இப்ப தனிமையில வாழ்வது நல்லதல்லன்னு கர்த்தர் சொன்னார். 우리 성경에서 한번 찾아보겠습니다. வேதத்துல நம்ம பார்க்கலாம். 창세기 2장 18절. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 여기 보면 사람이 혼자 있는 게 안 좋다고 그랬죠. இப்ப எது ரொம்ப நல்லதில்ல அப்படினு கர்த்தர் சொல்றாருன்னா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்றார். 제가 이 감옥에 갔다 온 분의 이야기를 들었습니다. சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த ஒரு மனுஷனை நான் சந்திச்சேன். 세상에서 죄를 지으면 어디로 보내요? இந்த உலகத்துல ஒரு குற்றத்தை நீங்க செய்தீங்கன்னா எங்க அனுப்புவான்? 감옥에 보내죠. ஜெயிலுக்கு அனுப்புவான். 감옥에서 죄를 지으면 어디로 보내요? இப்ப ஜெயில்ல இருந்து நீங்க அங்கே ஒரு குற்றத்தை செய்றீங்கன்னா எங்க அனுப்புவான்? 야, 너는 감옥에 있으면 안 되겠다 그래서 세상에 보내죠. நீ ஜெயில்ல இருந்து நீ குற்றம் செஞ்சிட்டா இங்க நீ இருக்க கூடாது, அதனால மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பிடுவாங்க இல்லையா? 그렇습니까? அப்படி பண்ணுவாங்களா? 그럼 감옥에서 죄를 지으면 어디로 보내요? இப்ப ஜெயில்ல இருந்து ஒரு மனுஷன் குற்றம் செய்யறானா அப்ப எங்க அனுப்புவான்? 감옥에서 죄를 지은 사람은 ஜெயில்ல ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா 혼자만 있는 독방으로 보내버려요. தனியா இப்ப அந்த சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட் சொல்லுவாங்களா, தனிப்பட்ட ஒரு அறையில அவர் அடைச்சு வச்சிருவாங்க. 아무도 없는 곳에 혼자 가둬두면 யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனி அறையில அவர் வச்சிருவாங்க. 사람이 한 일주일 정도 지나면
돌아버린대요. ஒரு வாரம் மட்டும் ஆச்சுன்னா அவருக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். 그래서 막 혼자서 쭝얼거리면서 막 이야기를 하고 தனியா அவருக்குள்ளேயே அவர் பேச ஆரம்பிப்பாரு. 사람은 혼자 살면 그렇게 돼요. ஒரு மனுஷன் தனியா வாழ்ந்தானா இந்த மாதிரி தாங்க அவருக்கு நிலைமை ஆகும். 신앙생활하면서도 혼자 하는 건 절대 안 좋습니다. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதே போலதான். தனிமையா நம்ம ஒருபோதும் வாழவே முடியாது. 신앙생활도 함께 해야 되는 거예요. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சேர்ந்து வாழணும். 형제가 연합하여 동거하며 어찌 그리고 선하고 아름다운고 그랬잖아요. இதோ சகோதரர்கள் ஒருமித்த வாசம் செய்வது தேவனுடைய பார்வையில் எத்தனை இன்பமாய் காண்கிறது. 하나님은 우리가 함께 살면서 마음을 나누고 살도록 하셨어요. தேவன் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து எல்லா சகோதர சகோதரிகளும் இருதயத்தை பகிர்ந்து கொண்டு உறவாடி வாழும்படியாக அவர் விரும்புகிறார். 거기서 생명도 없고 행복도 없는데 அந்த இடத்தில் ஜீவனும் இருக்கிறது, மகிழ்ச்சி சந்தோஷமும் இருக்கிறது. 죄를 지은 사람은 그걸 누리지 못하게 독방에다 갖다 집어넣어 버려요. ஆனா பாவம் செய்த ஒரு மனுஷனோ இதற்குள்ளாக வர முடியாது, பாதாளத்துக்கு செல்லுகிறான். 지옥에 가면은 친구들하고 같이 앉아서 술 먹고 노는 게 아니에요. நரகத்திற்கு போனீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்க உட்கார்ந்து இந்த மதுபானத்தை அருந்தக்கூடிய இடம் அது இல்லங்க. 이건 제 개인적인 생각이지만 என்னுடைய தனிப்பட்ட யோசனை தான். 아마 지옥의 불문 속에 혼자 들어가 있을 거라. ஒருவேளை இப்போ அந்த அக்கினி ஜுவாலையில கூட மாத்திரம் தனியா கூட அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 누가 보면 16장에 부자가 그러잖아요. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யவான் அதே நிலைமையில தான் இருக்கார். 그 부활의 몸을 입고 불이 붙어서 뜨거운 고통을 당하는데 혼자서 있어야 돼. இந்த உயிர் தெரிந்த அந்த சரீரத்தை உடுத்தியோ அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே அவர் வேதனையோட தனியாக இருக்கார். 그것도 1000년이나 만년이 아니고 영원히. 10 வருஷமோ 10000 வருஷம் இல்லங்க, நித்தியமா அங்க இருக்கணும். 그게 죄인이 가는 코스입니다. அதுதான் பாவி செல்லக்கூடிய இடம். 만약에 여러분들이 죄사함을 받지 못하고 죽는다면 ஒருவேளை நீங்க பாவ மன்னிப்பு பெறாம நீங்க இறந்துட்டீங்கன்னா 요 코스대로 가게 될 거예요. இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்க போவீங்க. 눈은 어디까지 보이느냐? எது வரைக்கும் நம்ம 예, 여기 죽는 데까지밖에 안 보여요. நம்மளுடைய கண்ணால எது வரைக்கும் பார்க்க முடியும்னா மரணம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். 나머지를 하나님이 말씀을 통해서 우리에게 가르쳐 주는 겁니다. அதற்கு பின்பு நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் நமக்கு வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். 이걸 언제 알 수 있느냐? இதை நம்ம எப்படி தெரிய முடியும்? 여러분이 육체를 벗는 날 확실하게 알 수 있어요. உங்களுடைய மாம்சத்தை விட்டு விலகுற அந்த நாள் நிச்சயமா உங்களுக்கு இது எல்லாமே புரியும். 그러나 그때 알면 늦는 겁니다. ஆனா அந்த நேரத்துல போயிட்டு இந்த சத்தியத்தை தெரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப தாமதம். 그래서 하나님께서 말씀을 통해서 우리에게 가르쳐 줄 때 அதனால தான் கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலமா இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கும்போது 이렇게 되는구나 하고 깨닫고 இப்படிதான் நடக்கும் போல என்பதை நம்ம உணர்ந்து 여러분 저 길은 가면 되겠어요 안 되겠어요? இந்த இடத்துக்கு நீங்க போகணுமா போக கூடாதா? 저 길로 가고 싶은 사람 있습니까? இந்த பாதாளத்துக்கு போக விரும்புகிறவங்க யாராவது இருக்கீங்களா? 저 길은 가면 안 되는 거예요. அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாது. 그래서 마음을 돌이켜서 죄 사함을 받고 அதனால நம்முடைய இதயத்துல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு 하나님이 우리를 위해서 예비하신 두 번째 길이 있는데 தேவன் நமக்காக ஆயத்தம் செய்த இரண்டாவது வழி ஒன்று இருக்கிறது. 그게 의인의 길이라는 거. அதுதான் நீதிமானுடைய வழி. 저녁부터는 의인의 길에 대해서 말씀을 드리겠습니다. இன்னைக்கு ராத்திரி முதற்கொண்டு மாலை நேர ஆராதனையிலிருந்து நம்ம நீதிமானுடைய வழியை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். 오늘 오전에는 여기까지 말씀을 드리겠습니다. இன்னைக்கு காலை செஷன் 7 இதுவரைக்கும் என்னுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். 기도하겠습니다. நாம் ஜெபிப்போம். 거룩하신 하나님 우리 아버지 감사합니다. பரிசுத்த பரலோக பிதாவே உமக்கு நன்றி. 우리의 눈은 죄로 인하여 어두워졌고 죽어버렸습니다. எங்களுடைய கண்கள் எல்லாமே பாவத்தின் நிமித்தமாக ஏற்கனவே இருள் அடைந்து விட்டது. 하나님의 세계를 볼 만한 눈도 없고 தேவனுடைய உலகத்தை பார்க்கக்கூடிய கண்கள் எங்களுக்கு இல்லை. 하나님의 음성을 들을 수 있는 귀도 잃어버렸습니다. தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளையும் நாங்கள் இழந்து விட்டோம். 그저 육체의 감각을 따라 살 수밖에 없고 எங்களுடைய சரீரத்தினுடைய உணர்ச்சிகளை மாத்திரமே பின்பற்றி நாங்கள் வாழ்கிறோம். 육체와 마음에 원하는 것을 따라서 본질상 진노의 자녀로 산다고 그랬습니다. எங்களுடைய சரீரத்தை பின்பற்றி நாங்கள் வாழ்ந்தக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய இந்த முடிவே பாதாளம் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். 우리가 그렇게 짐승처럼 죄악 가운데 살다가 심판을 받고 멸망으로 가야 되는데 மிருகத்தை போல இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து இந்த தண்டனையும் நாங்கள் வேதனையும் அனுபவித்து நாங்கள் பாதாளத்திற்கே சென்றிருக்கிறோம். 이 죄인의 길에서부터 우리를 구원해 주신 주님 앞에 감사를 드립니다. இந்த பாவத்திலிருந்து பாவியாகிய இந்த மனுஷனிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை செய்ததற்காக உமக்கு நன்றி. 우리를 위하여 2000년 전에 십자가의 고난을 당하시고 எங்களுக்காக 2000 வருடத்துக்கு முன்பாக சிலுவையில் நீர் அனைத்து பாடுகளையும் அனுபவித்து 당신이 몸으로 피를 흘려 주셔서 우리의 모든 죄를 씻은 걸 감사합니다. உம்முடைய சரீரத்தை நீர் கிழித்து எல்லா இரத்தத்தையும் சிந்தி எங்களுடைய பாவத்தை கழுவினதற்காக நன்றி. 또 우리에게 새롭고 산 영 되시는 성령을 주셔서 எங்களுக்கு இந்த புதிய வாழ்க்கையான இந்த ஜீவனையும் பரிசுத்த ஆவியையும் கொடுத்ததற்காக நன்றி. 이제 육체를 따라 살지 않고 믿음을 따라 살게 하심을 감사합니다. இனி எங்களுடைய மாம்சத்தை பின்பற்றி அல்ல உம்முடைய விசுவாசத்தை பின்பற்றி வாழ செய்ததற்காக நன்றி.
주님 오심이 가깝고 우리가 주를 만날 때가 가까웠는데 கர்த்தர் வரக்கூடிய நாட்களும் மிக சமீபமா இருக்குது. நாங்களும் தேவனை சந்திக்கக்கூடிய நாட்கள் சமீபமாகி விட்டது. 우리가 육체의 욕구를 따라 살지 않고 믿음으로 살다가 주님을 만날 수 있도록 도와주옵소서. இந்த மாம்சீக இச்சையை பின்பற்றி நாங்கள் வாழாமல் எங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றி வாழும்படியாக கர்த்தரை அந்த வகையில் சந்திக்கும்படியாக நீர் செய்யும். 이 수양회를 주신 주님 앞에 감사를 드립니다. இந்த புத்துணர்ச்சி முகாமை கொடுத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 수양회를 진행하는 동안 우리 마음속에 주님을 알게 하시고 இந்த முகாமில் நாங்கள் கலந்து கொள்கிறவர்கள் எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீர் அரசாளுவீராக. 주께서 주시는 큰 기쁨과 즐거움 속에 잠길 수 있도록 도와주옵소서. தேவன் கொடுத்த இந்த மிகப்பெரிய இந்த சந்தோஷம் மகிழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். 남은 시간을 주께 부탁을 드립니다. மீதமான நேரத்தையும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். 예수 그리스도의 이름으로 기도드리옵나이다. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.